எல்லோருக்கும் என்னுடைய கனிந்த இனிந்த வணக்கங்களை உள்ள பூரிப்புடன் தாக்கிக் கொள்கிறேன். முதலிலே நன்றி கூற கடமைப்பட்டிருப்பது நம்முடைய அருமையான தந்தை நெல்சன் அவர்கள். ஏனென்றால் உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு சென்று, அது அமெரிக்காவாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், இத்தாலியாக இருக்கட்டும், எங்கு சென்று பல பயிற்சிகள் வகுப்புகள் எடுத்தாலும் பிறந்த மண்ணில் வந்து தமிழ் மக்களுக்கு பயிற்சிகள் எடுப்பது என்பது உண்மையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே தந்தை அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மறை மாவட்டத்திலே பல்வேறு விதமான பயிற்சிகளை மிக திறம்பட செய்திருப்பது அது சால சிறந்த, அது எளிதான ஒரு விஷயம் இல்லை. எனவே தந்தைக்கு நம்ம எல்லோருமே ஒரு கைத்தட்டணும், எடுத்தானா? அதனால சிறந்த மனிதர், அவ்வளவுதான். சிறந்த மனிதர் என்பது அதிலே பண்புகள் அடங்கி இருக்கிறது. இரண்டாவது, உண்மையிலே நன்றி கூற கடமைப்பட்டிருப்பது நான் தாயாக கருதக்கூடிய சிஸ்டர் ஃபெலிசியா அவர்கள். பழைய ப்ரொவின்ஷியல், என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அக்கறை உள்ளவர். அவர்களுக்கு நன்றி. உங்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்களும் வணக்கத்தும். இந்த பின் இளமை பருவம் என்பது வாழ்க்கையிலே மிக முக்கியமான பருவம். மனிதனின் 22 35 வயது வரை இந்த தியரியை நான் சில கோட்பாடுகளை கேள்விக்கு உட்படுத்தக்கூடியவன் நான் உலக அளவிலே. ஏனென்றால் புதிய விடைகள், புதிய கேள்விகள் பழைய விடைகளுக்கு, சில விஷயங்களுக்கு பொருந்துமா என்பது கலாச்சார பின்னணியிலே கோட்பாடுகள் இன்றைக்கு வளைந்து கொடுக்கப்பட வேண்டும். இருந்தாலும் 22 35 வயது வரை பின் இளமை பருவம் என்று சொல்வார்கள். மனிதனின் முழுமை நோக்கிய பயணத்தில் பின் இளமை பருவம் என்பது ஒரு இனிய பருவம். அப்படிதானா? இளமை பருவத்திற்கும் முன் முதிர் பருவத்திற்கும் இடையே அமைந்துள்ள பருவம்தான் பின் இளமை பருவமாகும். அன்பை சுவைக்கக்கூடிய பருவம். இந்த அருமையான பருவத்திலே காதல், அன்பை அதிகமாக சுவைக்கக்கூடிய பருவம். ஏனென்றால் உயர்கல்வி, வேலை, திருமணம், இந்த முக்கோண விஷயங்களை இந்த பருவத்திலே தெள்ளத் தெளிவாக நாம் உள்வாங்க முடியும். திருமண உறவில் சங்கமமாகக்கூடிய பருவம். என்னுடைய இத்தாலிய மொழியில் ஒரு புத்தகத்துடைய டைட்டிலை போட்டேன், நீ பிளஸ் நான் பிளஸ் நாம். அதான் திருமணத்துடைய டைட்டிலாக அந்த இத்தாலிய புத்தகத்தை கொடுத்தது. இரு ஆன்மாக்களின், மனங்களின், உயிர்களின் முழுமையான இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய பருவம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் எப்படியாவது வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று துடிக்கின்றார்கள். எனவே மனித வாழ்க்கையின் ரகசியமே அன்பு செய்வதிலும் அன்பு செய்யப்படுவதிலும் தான் அடங்கி இருக்கிறது. எனவே மனிதன் அன்பு செய்ய கற்றுக்கொள்ளும் போதுதான் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்கிறான். இந்த பருவத்தினுடைய மையமே லவ். அந்த தியரியை நான் பிறகு சொல்றேன், அன்பு. எனவே அன்பு இல்லையானால் வாழ்வே இல்லை. இதான் எரிக்சனுடைய கோட்பாடுல நம்ம பார்ப்போம். எனவே பின் இளமை பருவம் என்பது அன்பின் பருவம். இந்த பருவம் ரொம்ப முக்கியமான விஷயம். உயர்கல்வி, வேலை இருந்தாலும் திருமணம் என்பது முக்கியமான விஷயம். மன உறவில் வாழ உடலிலும் உள்ளத்திலும் பண்புகளிலும் பழகுமுறையிலும் தயாராகும் பருவம் இது. அப்படிதானா? மேரேஜாக முன்னாடி நமக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா, ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதா? இந்த உடலிலும் உள்ளத்திலும் பண்புகளிலும் பழகுமுறையிலும் தயாராகக்கூடிய பருவம். கவலைப்படாங்க, நான் கேள்விகள் கேட்க மாட்டேன். நிறைவாக மன வாழ்வுக்கென உடல் உள்ள உறவு அளவுகளில் தயாராகும் பருவம் இது. இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அப்போ இந்த பருவத்தினுடைய பொதுவான பண்பு நலன்கள் என்ன? அப்படிதானா? இந்த பருவத்துடைய பொதுவான பண்பு நலன்கள் என்ன என்று பார்க்கிற போது ஒரு சுதந்திரமான வாழ்க்கை. அப்படிதானா? எத்தனை வயசுல உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு? 23 வயசு. அதுக்கு முன்னாடி வேறு அப்பா அம்மா உங்களை பார்ப்பாங்க, எங்கே இருக்கீங்க இதுன்னு. திருமணம் ஆன பிறகு ஜஸ்ட் நீங்க, கணவர், பிள்ளைகள், ஒரு வித்தியாசமான சுதந்திரமான வாழ்க்கை. இந்த பருவத்தில் உயர்கல்வி சொன்னோம், உயர்கல்வி, வேலை, திருமணம். அப்போ உயர்கல்வி, நான் என்னுடைய 29வது வயதில் ஃபர்ஸ்ட் PhD முடித்தேன். இது போல நிறைய பேர் 30 அந்த பின் இளமை பருவத்திலே உயர்கல்வி, தான் படித்த பிறகு எப்படியாவது வேலை கிடைக்க வேண்டும், வேலை கிடைத்த பிறகு திருமண வாழ்க்கை வாழ வேண்டும், வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்கிறது ஒரு உயர்கல்வி. மூன்றாவது காதல். எனவே இது நம்ம காதல் தியரியை பற்றி நிறைய பேசுவோம் இன்றைக்கு. இது முக்கியமான பருவம். 4 நிலையான வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் வயது. இந்த வயதில் தான் ஒரு மனிதன் சின்ன குழந்தை தனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டில். உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ண போகிற வயசு இருக்கு, சின்ன குழந்தை தனமா இருக்கக்கூடாது, ஒழுங்காயிரு. அப்ப நிலையான வாழ்க்கை, தன் வாழ்க்கையிலே படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், திருமணமாக வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு நிலையான ஸ்டேபிள் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளக்கூடிய வயது. பெரும்பாலும் இந்த கட்டத்தில் தான் திருமணம் நடக்கும். அப்படிதானா? 50 வயசுலாம்
நடக்கும். வெரி குட். ஆனா வந்து சில எக்ஸெப்ஷன் கேஸ்கள் அப்படிதானா? ஆனா சில எக்ஸெப்ஷன் இருக்கு. ஆனா இந்த பருவத்தில் தான் அதிகமாக பெரும்பாலானவர்கள் திருமணம் செய்யக்கூடிய பருவம். அப்படிதான சகோதரி? என்னோட வெரி குட், நல்ல பிள்ளை. இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஹெவியா எடுத்துருக்கீங்க. வெரி குட். பெற்றோர் வீட்டை விட்டு வெளியேறுதல். நான் சொன்னேன் பாருங்க, அதாவது இந்த பருவத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கை முறை என்பது அண்ணன், தம்பி, சகோதரி ஒரு வகையான வாழ்க்கை முறையை விட்டு அவன் என்ன பண்றான்? வெளியே போடுறான். தனக்கென்று ஒரு வாழ்க்கை. திருமணமான பிறகு அவங்களுக்கு தனி ஒரு வீடு இருக்கு. வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான வாழ்க்கை. பெற்றோர் வீட்டை விட்டு வெளியேறுதல். இந்த பருவத்தில் தான் பெற்றோர் ஆகுதல். அப்படிதானா? தெரியாது. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எத்தனை பிள்ளைகள் சகோதரி? ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. எவ்வளவு கரெக்டுங்களா? அப்போ இந்த பருவத்துல தான் திருமணம் ஆன உடனே அந்த அம்மா வந்து தாயாக கூடிய பருவம், பெற்றோராக கூடிய பருவம். தந்தை குழந்தைகளை பெற்றெடுத்தல். அதாவது இந்த பருவத்தில் தான் குழந்தைகளை பெறக்கூடிய பருவம். 70 வயசுல எல்லாம் பெற முடியாது. அது சில எக்ஸெப்ஷன், அதெல்லாம் பேசக்கூடாது. உணர்வின் அடையாளங்களோடு போராடுதல். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பருவத்திலே இன்றைக்கு நான் துபாயில வந்து 2-3 தடவை கிளாஸ் எடுக்க போயிருக்கேன். பார்க்கும்போது வாழ்க்கையில வந்து மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு வேலை அந்த வெயில கொடுத்த வெயில வந்து வேலை செய்யறான். எதுக்கு? அந்த உணர்வுகள், கவலை, வேதனை, கஷ்டம், துன்பம் இருந்தால் இந்த பருவங்களிலே தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற கூடிய அந்த பொறுப்புணர்ச்சியோடு அந்த பல்வேறு விதமான உணர்வுகளோடு போராடக்கூடிய பருவம். அன்பு செய்ய புதிய நபர்களை தேடக்கூடிய பருவம். ஒரு நிலையான வாழ்க்கை கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய பருவம். ஒரு தொழிலை நிறுவுதல். இன்னைக்கு பெரிய பிசினஸ் மேன், பெரிய ஆட்கள் எல்லாம் போயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டால் தனக்குன்னு ஒரு பிசினஸ் தொடங்கி தொழிலை உருவாக்கக்கூடிய, முன்னேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த பருவத்தில் தான் அதிகமாக நிகழக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கை முறையின் பன்முகத்தன்மை, புளூராலிட்டி. அதாவது வாழ்க்கையிலே பல்வேறு விஷயம், உயர்கல்வி, வேலை, திருமணம், நிறைய விஷயங்கள். பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராக வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டும், திருமண உறவில் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பல்வேறு பன்முகத்தன்மையுடைய பிரச்சனைகளை, நல்ல விஷயங்களை கையாளக்கூடிய பருவம். சவால்களை வெற்றிகரமாக மாறுதல். அன்பு சகோதரர் சொன்னது போல, வேடிக்கை மனிதர்கள் போல் வீழ்வேன் என்று நினைத்தாய் என்று முண்டாசி கவிஞன் பாரதி சொன்னது போன்று இந்த வாழ்க்கை சவால்கள் நிறைந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படி போராடி முன்னேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் போராடக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது இரண்டாவது பண்பு, உடல் சார்ந்த வளர்ச்சி. ரொம்ப எவ்வளவு ஷார்ட்டா கொடுக்க முடியுமோ போயிட்டு இருக்கேன். உடல் சார்ந்த வளர்ச்சி என்பது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். தந்தை அவர்கள் சொன்ன, தந்தை வந்து பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகும். இன்றைக்கு பாருங்க எப்படி இருக்கிறாங்க. எளிமை வந்து இன்றைக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து நல்லா இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்படிதானா? அம்மா வந்து ஒரே எப்பவுமே சுகம் இல்லைன்னா என்ன பண்ண, பிள்ளைய வந்து கவனிக்க முடியாது, பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போக முடியாது. அப்ப சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல உடல் நன்றாக இருந்தால் தான் மனம் நன்றாக இருக்க முடியும். என்னுடைய கழிந்த புத்தகத்திலே மனநலமே உடல்நலம் என்று சொல்லியிருப்பேன். ஆனா இரண்டும் பின்னி பிணைந்தது. மனம், உடல். உடல் இன்றைக்கு எவ்வளவு அழகாக இருந்தால் தான் மனிதன் வந்து வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு மனிதன் வந்து நோஞ்சானாக எப்பவுமே இருமலோடு சோயெல்லாம் இருக்கும்போது வாழ்க்கையில முன்னேற முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஐயோ பாரு, என்னுடைய கணவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். எனவே மகிழ்ச்சியை குலைக்கக்கூடிய குடும்பங்கள். எனவே இன்றைக்கு முக்கியமான இந்த பருவம் வந்து உடல் சார்ந்த வளர்ச்சியை பார்க்கிற போது இந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் மன மற்றும் உடல் ரீதியாக முதிர்ச்சி அடைகிறார்கள். பல உளவியலாளர்கள் சொல்லக்கூடியது 20-40 வயது வரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்கள் முதிர்ச்சி அடைகிறார்கள். இன்றைக்கு 40 வயசு பையன் ஒருத்தர் சில சின்ன குழந்தை போல பிஹேவ் பண்றான், அது வேறு விஷயங்கள். ஆனால் இன்றைக்கு பல கோட்பாடுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து 20-40 வயது வரை உள்ளவர்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக முதிர்ச்சி அடைகிறார்கள். இந்த பருவத்தில் பார்க்கும் என்றால் தசை வலிமை, அவருடைய தசை வலிமை வந்து பயங்கரமாக இருக்கும். இரண்டாவது, உணர்ச்சி திறன்கள் உச்சத்தில் உள்ளன. காதலாக இருக்கட்டும், உடல் உறவாக இருக்கட்டும், பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய பன்முகை தன்மைகளாக இருக்கட்டும், இந்த பருவத்தில் தான் உணர்ச்சிகளின் திறன்கள் மிக உச்சத்தில் இருக்கிறது. 70 வயசுல வந்து காதல் புரியலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா 24 வயதிலிருந்து 30 இளமை துடிப்பு, அப்படி பிளட் அப்படியே துடிக்கும். அந்த பருவத்தில் தான் அவனுடைய உணர்ச்சி திறன்கள் உச்சத்தில் உள்ளன. பல பாடல்களை பார்க்கலாம், திரைப்படங்களை பார்க்கலாம், இலக்கியங்களை பார்க்கலாம். 60 வயது இளைஞன் 75 வயது குமரையோடு பாடுகிற போது அது எடுபடவிடாது. இன்றைக்கு வந்து பாடல்களுக்கு காட்சி, இலக்கிய காட்சி எல்லாம் என்ன, இது ஒரு பின் இளமை பருவத்தினுடைய அந்த பருவத்தில் தான் எடுத்து இயம்பப்படுகிறது. பொதுவாக முழு வயது உயரத்தை அடைகிறது. பாலின உறுப்புகளும் அளவில் முழு முதிர்வடைந்த நிலை, மார்பகங்களில் அளவு முழு முதிர்வடைந்த நிலை.
பெரும்பாலான தொழில்முறை விளையாட்டு வீரர்கள் தங்கள் விளையாட்டில் முதலிடத்தில் உள்ளனர். பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பருவத்தில் தான் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனவன் ரிட்டையர்ட் பண்ண அவனை வந்து சரியில்லை அப்படி சொல்றாங்க. மிகவும் உற்பத்தி வாழ்க்கை நிலை. இரண்டாவது உற்பத்தி வாழ்க்கை நிலை என்பது குழந்தை பிறக்கக்கூடிய அந்த பருவம். இது குழந்தை பிறக்கும் நேரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பின்னிளமை பருவத்தில் தான் அநேகவர்கள் நிறையவர்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பருவமாக. நாங்கள் 40 வயசுல குழந்தை பெற்றெடுக்கலாம், 50 வயசுல குழந்தை பெற்றெடுக்கலாம். இந்த பருவத்தில் தான் முடிந்தளவு அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பருவமாக இருக்கிறது. மேலும் பல பெண்களும் இப்பருவத்தில் குழந்தைகள் உள்ளன. இந்த அறிவு வளர்ச்சி பார்க்கிற போது இந்த இரண்டு தியரிகளுமே நான் என்ன சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். மூன்றாவது தியரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஜீன் பியாசெட். இந்த தியரி வந்து ஒருவர் அறிவுத்திறனில் முதிர்ச்சி நிலை அடைகிறார், அறிவு வளர்ச்சியினுடைய உச்சகட்டமாக நிலையை அடைகிறார். இதில் வந்து த ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ், அதாவது 11 to 16 வயது வரைக்கு அந்த வயதிலே வளரக்கூடிய முக்கியமான இந்த தியரி. ஆனால் இந்த தியரியினுடைய நீட்சியாகத்தான் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த வில்லியம் பெரி என்று சொல்லக்கூடிய ஒரு உளவியலாளர் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது முக்கியமான அந்த அறிவு சார்ந்த கோட்பாடுகள் எப்படி முதிர்ச்சியாக இருக்க முடியும் பின்னிளமை பருவத்திலே. சார்பியல் சிந்தனையின் ஒரு காலமாகும். வாழ்க்கையில் அதிக சிக்கல்களை பற்றி அறிந்து கொள்ள தொடங்குகிறார்கள். அறிவாற்றல் நிலை பெற தொடங்குகிறது. இதில் சரியான எதிராக தவறான கருத்துக்களோட விழிப்புடன் இருக்க தொடங்குகிறார்கள். அதாவது அவேர்னஸ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வருகிற போது அவன் வந்து விழிப்புடன் இருக்கக்கூடிய, எது சரி எது தவறு என்று சொல்லக்கூடிய அந்த அவேர்னஸ் கான்செப்ட் இதில் அதிகமாக இருக்குது. இந்த பெரியனுடைய கோட்பாடு, இந்த வில்லியம் பெரிஸ் தியரி வந்து யதார்த்தத்தையும் வயது வந்தோரின் பொறுப்பையும் எதிர்கொண்டு தங்கள் சிந்தனையை மாற்றிக்கொண்டதை பெரி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறார்கள். அதாவது 1960 1970 ஆண்டுகளிலே இந்த கோட்பாடு வந்து மிகவும் அதிகமாக பரவ தொடங்குகிறது. இந்த கோட்பாடினுடைய விஷயம் என்னவென்றால், இதில் வந்து எப்படி கமிட்மெண்டோடு வாழ்வது அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து இப்ப அடுத்தது. இதுதான் ரொம்ப முக்கியமான தியரி. இந்த இரண்டு தியரிகளுமே, இரண்டாவது தியரி அந்த பின் இளமை பருவத்திலே இந்த தியரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரி. பின் இளமை பருவத்தை பற்றி பேசுகிற போது இந்த தியரி வந்து என்ன சொல்ல வேண்டும் என்ற அதிகமான கோட்பாடாளர்கள் என்ன சொல்கிறார் என்றால், இரண்டு விஷயங்கள் முக்கியமாக இந்த தியரியிலே பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று வந்து தி அச்சீவிங் ஸ்டேஜ். 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, அது கிளாஸ் நோட்ஸ் கொடுக்கல. தி அச்சீவிங் ஸ்டேஜ், தி ரெஸ்பான்சிபிள் ஸ்டேஜ். தி அச்சீவிங் ஸ்டேஜ் என்று சொல்லப்படுகிற போது மன செயல்பாடுகளின் குறிக்கோள்களை அறிவை பெறுவதிலிருந்து அதை பயன்படுத்துவதற்கான மாற்றம். அதாவது இது மிக தெளிவான விஷயம் என்னவென்றால், இந்த அச்சீவிங் ஸ்டேஜ் என்று சொல்லப்படுகிறது 20 வயதிலிருந்து 30 வயது வரை உளவியலாளர்கள் சொல்வது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 20 to 30 வயது வரை. இதுல என்னன்னா, அவங்களுடைய எஜுகேஷன் எல்லாம் வந்து இந்த வயதில் வந்து நிறைவடைகிறது. அதன் பிறகு அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு, தன்னுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி கையாள்வது, தன்னுடைய குறிக்கோள்களை எப்படி அடைவது என்ற தன்னுடைய வாழ்க்கை முறையை பற்றி யோசிப்பது. அதாவது அதை எப்படி அச்சீவ் பண்றது. அச்சீவிங் ஸ்டேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு ஆள் படிக்கிறாரு, அவர் முன்னேறணும், துபாயில் பல பிரச்சனைகள் வருது, அவர் வேலை செய்கிற இடத்துல வந்து எப்படி அதை கையாள்வது, எப்படி அந்த கோலை வந்து அவர் நிறைவு செய்யக்கூடிய அந்த அச்சீவிங் ஸ்டேஜ் வந்து அந்த பருவத்தில் வந்து முக்கியமான தியரி, இந்த அச்சீவிங் ஸ்டேஜ். ரெண்டாவது வந்து செகண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் ஸ்டேஜ். இது 30 to 40 வயது வரை. இந்த இரண்டாவது விஷயம் the responsible stage. இந்த கோட்பாட்டில் வந்து 30 to 40 வயது வரை. இதுல என்னன்னா மிக அழகான விஷயம், the self centered. தன்னை பற்றி அச்சீவிங் ஸ்டேஜ்ல அதிகமாக யோசித்துக் கொண்டக்கூடிய அறிவை பயன்படுத்தக்கூடிய மனிதன் பிறரை பற்றி யோசிக்க தொடங்குகிறான். the self centered விட்டுட்டு the need of others, பிறருடைய வாழ்க்கை முறையை பற்றி யோசிக்க தொடங்குகிறான். நீங்க பெரிய பொலிட்டீஷியன்ஸை பார்ப்பீங்க பாத்தீங்களா, அதாவது சமூக பிரெஞ்சை, சமூக அக்கறை. இந்த ரெஸ்பான்சிபிள் ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க, தன்னை பற்றி அதிகமாக யோசிக்காமல் பிறருடைய வாழ்க்கையை பற்றி, ஒடுக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இந்த ரெஸ்பான்சிபிள் ஸ்டேஜ் இந்த பருவத்திலே அவன் தன்னையை பற்றி, தன் செல்ஃப் சென்டர், தன்னையே மறந்துவிட்டு பிறருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிவு ரீதியான முதிர்ச்சி அடைகிறான். பிறருடைய வாழ்க்கைக்காக தன்னையே கையாள தொடங்குகிறான், தன்னையே கையளிக்கிறான். இதுல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபேமிலி லைஃப், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், பிள்ளைடைய எதிர்காலத்தை பற்றி வளர்க்க வேண்டும் என்று தன்னை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு தாய் தந்தை பிள்ளைகளை பற்றி யோசிக்க தொடங்குகிறான்.
தன்னுடைய வாழ்க்கை முறை அதிகமாக வேலை செய்து உழைக்க வேண்டும் என்பதற்காக, ஏனென்றால் பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்பதற்காக பிறரை பற்றி யோசிக்க தொடங்குகிறது. அதாவது the responsible stage. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். இது அறிவு சார்ந்த ரீதியாக. நான்காவது, சமூக உணர்ச்சி மற்றும் ஆளுமை வளர்ச்சி. பின் இளமை பருவத்தை பற்றி நாம் படிக்கிற போது இது முக்கியமான விஷயம். சமூக ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, ஆளுமை ரீதியாக எப்படி ஒரு பின் இளமை பருவத்திலே நாம் கையாளக்கூடிய விஷயங்கள். எரிக்சனினுடைய, அதாவது சமூக உணர்ச்சி மற்றும் ஆளுமை வளர்ச்சியை பற்றி பேசுகிற போது எரிக்சனை தவிர்த்து யாரும் பேச இயலாது. ஏன்னா இவருடைய கோட்பாடு ஜூன் 15, 1902 மே மாதம் 12 1994 இவருடைய வாழ்வு முறை ஒரு உள பகுப்பாய்வாளர் உள சமூக வளர்ச்சியினுடைய படிநிலைகளை 8 விஷயமாக பகுத்து ஆளாகிறார். இந்த 8 விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு வாரம் நமக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா உள சமூக வளர்ச்சியினுடைய 6வது கட்டம் தான் இந்த பின்னிலைமை பருவத்தை பற்றி அவர் பேசுகிறார். இதனுடைய பாயிண்ட்ஸ் என்ன? ரொம்ப முக்கியம். வெரி ஷார்ட். இன்டிமேசி அண்ட் ஐசோலேஷன், நெருக்கம், தனிமைப்படுத்துதல். இந்த சமூக ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, ஆளுமை ரீதியாக ஒருவன் வாழ்கிற போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த 2 வார்த்தைகள் தான், நெருக்கம், தனிமைப்படுத்துதல். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு விவகாரத்துகளை பார்க்கிறோம், இன்றைக்கு காதல் வாழ்க்கையை, காதலுடைய முறிவை பார்க்கிறோம். ரொம்ப பாசமாக இருப்பாங்க, திடீர்னு லவ் ஃபெயிலியர். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க, அது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்க்கையில். அப்படிதான் மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அது வாழ்க்கையில அதிகமாக நெருக்கத்தோடு வளரக்கூடிய ஒரு பருவத்திலே திடீரென்று அந்த உறவு முறை சிக்கல்கள் வருகிற போது அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான். இது பல கோணங்களில் நாம் இது பகுப்பாய்வு செய்யலாம். ஒரு பின் இளமை பருவத்திலே அவன் எவ்வளவுக்கு அதிகமாக நெருக்கத்தோடு தன்னுடைய உறவு முறை சார்ந்த விஷயங்கள் இருக்கிற போது, அவன் வாழ்க்கையிலே கசப்பான உணர்வுகள் வருகிற போது அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான். தனிமைப்படுத்தக்கூடிய அனுபவங்கள் ஏதாவது இருக்கு? என்ன ஃபாதர், உங்க வேலை நீங்க பாருங்க, எனக்கு இந்த டைம்ல எல்லாருக்கிட்ட வச்சு சொல்ல முடியும். வெரி குட், நல்ல பிள்ளை. அப்படித்தானா? அப்போ எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கு. அப்படிதானே சிஸ்டர்? அப்படிதானே? வெளி உலகத்திற்கு பார்க்க அழகாக இருக்கக்கூடிய மனிதர்கள் உள்ளுக்குள்ளே நடைபிணங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு பொட்டு வைத்து, பூ வைத்து, அழகாக உடை உடைத்து வாழக்கூடிய மனிதர்கள் பல்வேறு நாட்டிலே இருக்கிறார்கள். நான் இருக்கக்கூடிய இத்தாலிய நாட்டில் போயிடுச்சுன்னா எனக்கு ஒரு கவுன்சிலிங் சென்டர் உண்டு. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 கேஸாவது வரும். அவன் பார்த்தா அப்படி ஆடி காரில் இறங்குவான், அவ்வளோ பந்தவா இருப்பான், பெரிய பிசினஸ்மேன், பல கோடிகளுக்கு அதிபதியா இருப்பான். திடீர்னு ரிசீவ் பண்ணும்போது அப்படி இருப்பான். ஆனால் வெளியே பார்க்கக்கூடிய இந்த மனிதன் உள்ளுக்குள்ளே நடைபிணங்களாக இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கை சூழலிலே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை சூழலை பகுப்பாய்வோம். சகோதரி 12 வயதாக இருக்கட்டும், 20 வயதாக இருக்கட்டும், 25 வயதாக இருக்கட்டும், 35 வயது, இந்த பின் இளமை பருவத்திலே அவன் வாழ்க்கையில உறவு சார்ந்த விஷயங்கள் நெருக்கமாக இருக்கப்படுகிற போது அந்த நெருக்கத்தில் வரக்கூடிய பின்விளைவுகள், பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தனிமை, கசப்பு, தற்கொலை, மனசோர்வு, மன அழுத்தத்திலே விடுகிறான். எனவே என்ன சொல்கிறான்? ஐயோ, நான் வாழ்ந்து என்ன பையன், என் மனைவி என்ன புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறான். அப்படித்தானா? பாபு நல்ல பையன் நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் வாழ்க்கையிலே தனிமை வருகிற போது அவன் விரக்தியின் உச்சத்திலே வருகிறான். எனவே முக்கியமான விஷயம், சமூக ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, ஆளுமை ரீதியாக பார்க்கிற போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நெருக்கம், தனிமை. இந்த 8 கட்டங்களாக பார்க்கிற போது ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய கட்டம், இந்த எரிக்சன் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் தமிழிலே மொழி பிழிவு செய்கின்ற அந்த விஷயம் 20 to 24 வருடங்கள் இந்த எரிக்சனுடைய தியரி அப்படியே மொழி பிழிவு செய்கிற போது இதுதான் விஷயம். அன்பு, நெருக்கம், தனிமை. ஃபாதர் கேள்வி கேட்டாலும் கேட்பாங்க, எழுத வச்சுங்க, முக்கியமான நோட்ஸ். நண்பர்களோடு, பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய உறவு சார்ந்த முறைகள். நான் அன்பு செய்யலாமா? காதல் உறவு. இதை 8 கட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. 6வது கட்டம் எரிக்சன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இதுதான். அதாவது தனிநபர்கள் உள சமூக நிலைகளில் உருவாகிறார்கள் என்றும், தனிநபர்கள் நெருக்கமான உறவுகளை உருவாக்க முற்படும் நேரத்தை குறிக்கிறது என்று கூறுகிறார். நெருக்கமாக மற்றும் நீடித்த உறவுகளை உருவாக்குவது வலுவான உறவுகளுக்கு வழிவகுக்கிறது, ஆனால் தோல்வி தனிமைக்கு வழிவகுக்கிறது. நாம் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன இந்த தியரி. மேலும் தனிநபர்கள் பல்வேறு காரணங்களுக்காக உணர்வுடன் தனிமைப்படுத்தப்படலாம். அப்போ அன்பு, லவ், அவருடைய கான்செப்ட் அன்பு. இந்த அன்பில் இருந்து என்ன வருது? அன்பை அதிகமாக இருக்கப்படுகிற போது நம்ம நெருக்கம், பாசம், அந்த நெருக்கத்தினுடைய ஒரு தூண்டுதலுக்கு உட்படுத்தப்படுகிறான். அதே அன்பு
அந்த உறவு சிக்கல்களில் வருகிற போது அவன் தனிமைக்கு ஆட்படுத்தப்படுகிறான். அப்படியா சகோதரி? சகோதரி ஆமா, தனிமைக்கு ஆட்படுத்தப்படுகிறான். இது நண்பர்களோடு உள்ள விஷயங்களாக இருக்கட்டும். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்குறோம், நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு சூழல்ல வந்து ஒரு மன கசப்பில் என்ன பிரிஞ்சுறாங்க. அப்படித்தானா? பிள்ளை எப்படி அனுபவங்கள் உண்டா பிள்ளை? ஆமா, கண்டிப்பா. பெற்றோர்கள் அப்படிதான். எனக்கு தெரியும், 8 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாய் நான் வாழ்க்கையிலே ஊர்களுக்கு வருகிற போது பார்க்கிறேன். அந்த அம்மா வந்து 8 பிள்ளைகளை 2 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பாலூட்டி சீராட்டி கண்ணின் மணிபோல் காத்து வழிநடத்து வந்த ஒரு தாய் இன்றைக்கு அனாதை ஆசிரமங்களிலும் தெருப்புறங்களிலும் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் தன்னுடைய உறவுகள் ஒரு உள்ளார்ந்த நெருக்கம் இல்லை. உள்ளார்ந்த ரீதியாக ஒரு உண்மையான அன்பை, நெருக்கத்தை இருக்கக்கூடிய மனிதன் அன்னை தெரேசா போன்று மாறலாம். நம்முடைய சமூகங்கள், நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கு ஒரு பெரிய விஷயங்களாக, அன்பினுடைய விஷயங்களாக மாறுவதற்கு காரணம் நீங்களும் நான் சேர்ந்து பணி செய்வது. இன்றைக்கு உங்களுடைய தாய்களை, உங்களுடைய கணவன்மார்களை, பெற்றோர்களை இந்த அன்பு ரீதியாக அதிகமான நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிற போது நீ உறவு நெருக்கத்திலே இதையும் பல விஷயங்களை சொல்லலாம். உளவியல் ரீதியாக ஒரு தாய் தன் பிள்ளைக்கு அன்பை அதிகமாக செலுத்த முடியாத போது அந்த பிள்ளை உள்வாங்க சட்டியில் இருந்தால் என்ன வரும்? வெறும் என்ன சொல்றது, அந்த பானையில் போய் டக்கு டக்குன்னு சோறுனா சோறு இல்லைன்னு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, பானை உடஞ்சிரும். கடைசியில் சத்தம் மட்டும், எல்லா அனுபவம் பேசுது பாருங்க. அப்போ சாரி, அப்போ சட்டியில் இருந்தாதான் அகப்பலை வரும். அப்போ நிறைய விஷயங்கள் வந்து உன்னிட்ட அன்பு இருக்கிற போது நீ உன் பிள்ளை வருகிற போது, நான் வந்து இப்போ வந்து ஒரு இத்தாலிய மொழியில் ஹக் தெரப்பி பற்றி சொல்லிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹக் தெரப்பி. இங்கெல்லாம் தொடமாட்டேன். இத்தாலியில் வந்துச்சுன்னா யாரும் வந்து அப்படி ஹக் பண்ணலைன்னா அவ்வளோதான் ஃபீல் பண்ணுவாங்க. நான் முதல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸில் வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 16 வருஷமா இருந்து திடீர்னு இங்கே தோடு ஐடே ஒரு இது இந்தியா பார்த்து எடுத்து இருந்துக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ இது சமூக கலாச்சார பண்பாடு ரீதியாக வேறுபாடுகிறது. ஒரு சகோதரியை பார்க்கிற போது அப்படியே நான் கை கொடுத்துட்டு முகத்தை பார்த்து மகிழ்ச்சி பெறும். எப்படி நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஆமா. பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா, வணக்கம் சார். முகத்தை பார், சிரிப்பை உன் சிரிப்போடு பார்த்து கணவன் மனைவியை பார்க்கிற போது பிள்ளை ஓடி வருகிற போது என்ன பண்ணலாம்? கட்டிப்பிடிக்கிறது உண்டா? உங்க கணவனுக்கு எத்தனை முறை கட்டிப்பிடிப்பீங்க? ஐயோ, இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது ஃபாதர். மேரேஜ் ஆக ஐயோ சாரி சார், மேரேஜ் ஆகக்கூடிய ஆட்கிட்ட தான் கேட்கணும். அப்போ வாழ்க்கையிலே அதிகமாக நெருக்கம், அது கட்டுப்பிடி வைத்தியமாக இருக்கலாம். ஒரு பிள்ளை ஓடி வருகிற போது, அவன் ஸ்கூல்ல வரும்போது அவர் அப்படியே தடவி கொடுத்து அன்பு செய்கிற போது அந்த மகன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். பிள்ளை ஓடி வந்து அம்மா போங்க, எதுக்கு போ, சும்மா அம்மா உங்க அப்பா நம்ம பாரு போ, காலையிலே முகத்தை கூப்பிட்டு வச்சு அவன் மன ரீதியாக பாதிக்கப்படுகிறான். தன் பிள்ளைக்கு தேவை உணவு அல்ல, தன் பிள்ளைக்கு தேவை உடை அல்ல, தன் பிள்ளைக்கு தேவை பணம் அல்ல, தன் பிள்ளைக்கு தேவை அன்பு, தன் பிள்ளைக்கு தேவை நெருக்கம், தட்டி கொடுத்துதல், கட்டி பிடித்துதல், தடவி கொடுத்துதல், பாசத்தை பொழிகிறது. இது இல்லாத போது அவன் தனிமை உணர்விலே வாழ்கிறான். பின்னிளமை பருவத்தில் கணவன் மனைவிக்குடைய ஒரு பெரிய பிரச்சனை தான். நான் இந்த புத்தகத்தில் ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்கிறேன். ஏன் கணவன் மனைவிக்கிடையே இந்த பிரச்சனைகள் வருகிறது என்றால், இது முக்கியமான விஷயங்கள். நண்பர்கள், பெற்றோர்கள், இந்த உறவு சிக்கல் வருகிற போது இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு இவருடைய தியரி வந்து என்ன சொல்கிறார்? ஒருவன் அதிகமாக மகிழ்ச்சியாக ஹாப்பினஸ் பற்றி சொல்கிறார் வார்த்தை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அன்பும் நல்ல வேலை செய்யக்கூடிய திறனும் தேவை என்றும் சொல்கிறார். ஏன்னா வேலை இல்லாத போது மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? உங்க ஹஸ்பண்ட் வேலை இல்லாத போது நீங்க 2 நாள் பார்ப்பீங்க, ஐயோ 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 இவரை போய் கல்யாணம் பண்ணிட்டு பாருங்க, தெரியாம எங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்லணும், இவருக்கு நான் உட்கார்ந்து சோறு போட வேண்டியது ஆகிப்போச்சு. அப்போ இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வேலையும் அன்பும். இது ரொம்ப முக்கியமான தியரி. ஸ்டென்பெர்க், நான் நிறைய விஷயங்களை குறிப்பிடவில்லை, 8 வகையான காதலை பற்றி சொல்கிறார். காதலை பற்றி இவருடைய கோட்பாடுகளை படிக்கிற போது மிக சுவையாக இருக்கிறது. இவருடைய கோட்பாடுகளை படிக்கிற போது ஐயோ, தமிழ் இலக்கியங்கள் இப்படி இருக்கக்கூடிய காதலை 8 வகையான காதல்களை சொல்கிறார். இவர் சொல்லக்கூடிய இன்னொரு தியரி வந்து முக்கோண காதல். இந்த முக்கோண காதலை பற்றி சொல்கிறார். The passion, the love, a commitment. நெருக்கம், உடன்பாடுதல், காதல். இது ஸ்டென்பெர்க்குடைய கூற்றுப்படி நெருக்கத்திற்கு அதிகமாக காதல் என்பது அன்புக்கு அவசியமான ஒரு அங்கமாகும். மேலும் இந்த 2 காரணிகளும் ஆரம்ப காலத்தில் உணர்ச்சி வளர்ச்சியின் அவசியமாகும். அப்ப உணர்ச்சி ரீதியாக பார்க்கிற போது
இந்த ஸ்டென்பெர்க் சொல்லக்கூடிய விஷயம் வந்து காதல் அன்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். காதல் வந்து ஒரு தக்கை அளித்தல், த கமிட்மெண்டோடு இருக்கக்கூடிய காதலாக இருக்க வேண்டும். உடன்பாடு இருக்கக்கூடிய காதலாக இருக்க வேண்டும். காதல் என்பது இலக்கியங்களிலே வெறுமனே சொல்லக்கூடிய காதல் என்பது வந்து தன் பெற்றோரை அன்பு செய்யக்கூடியது ஒரு வகையான காதல். காதல் பன்முகத்தன்மையுடையது. அது ஒற்றை வார்த்தை அல்ல, பன்முகத்தன்மையுடைய. ஸ்டென்பெர்க்குடைய கோட்பாடே காதல் அன்பு. அதுதான் ஒரு உண்மையான நெருக்கத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து காதல் அன்பு உங்களை எல்லோருக்கும் இருக்கு, அப்படிதானா? என்ன தேவையில்ல விஷயங்கள் அல்ல. இது வந்து நீங்க வெளிநாட்டுகளில் பயிற்சினா ஒரு குறிப்பிட்ட வயதிலே அவர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு 16, 17 வயசுல, எனக்கு 13 வயசுல என்னுடைய பங்கு, எனக்கு 3 பங்கு இருக்கு பாருங்க. எனக்கு கீழே வந்து நான் ஹவுஸ்ல சுப்பீரியரா இருக்கேன். எனக்கு கீழே வந்து 6 ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ பங்குல வந்து பார்த்து வச்சுன்னா யூத் எல்லாம் உண்டு, எல்லாம் ஜோடியோட தான் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. முன்னாடி உட்கார்ந்துருப்பான், அங்கே உட்காந்துருப்பான். நமக்கு முன்னாடி வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, காதலை பரிமாறிக்கொள்வார்கள், முத்தமலை செய்வார்கள். அங்கே போய் டேய் எங்க இந்தியாவிலாம் இப்படி எல்லாம் வாய் முடுறா ஒழுங்கா அப்படி சொல்ல முடியாது. அது அவருடைய கலாச்சாரம், அவருடைய வாழ்க்கை. தன் நெருக்கத்தை காதல் மூலமாக வெளிப்படுத்துகிறான். அதிலே வந்து அந்த லவ் ஃபெயிலியர் வரும்போது அவன் தனிமைக்கு உட்படுத்தப்படுகிறான். இதுதான் ஸ்டென்பெர்க்கினுடைய அந்த தியரியாக இருக்கிறது. டேனியல் லெவின்சன் இவருடைய வாழ்க்கையின் பருவங்கள் கோட்பாடை பற்றி சொல்கிறார். முதலாவது விஷயம், இவர் சொல்லக்கூடிய விஷயம், 17 வயதிலிருந்து 22 வயது வரை மக்கள் முடிவெடுப்பதை வழிநடத்தும் ஒரு கனவை உருவாக்குகிறார்கள், த டெசிஷன் ஃபேக்டர்ஸ். அதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனை வளர்த்து கொள்கிறார்கள். இரண்டாவது, இவருடைய வாழ்க்கையின் பருவங்கள் கோட்பாடு படி இரண்டாவது பாயிண்ட் வந்து ஆண்கள் சில தொழிலில் ஒரு சுயரீதியான சுதந்திரமான சாதனையாளராக இருக்கிறார்கள். நீங்க துபாயா இருக்கலாம், நிறைய மனிதர்கள் வந்து வாழ்க்கையை உடைந்து விட்டது என்று தனிமையில் இருக்கிற போது அவர் வாழ்க்கை ஒரு தொழிலை தொடங்குகிறார்கள். சாதிக்க முடியும் என்று அவர்கள் நினைத்து தன் பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற துடிப்போடு வேலை செய்கிற போது அந்த சுதந்திரத்தன்மையோடு சாதனையாளராக மாறுகிறார்கள். மூன்றாவது, பெண்கள் திருமணம் மற்றும் தொழிலில் இரண்டையும் பெற்று ஒரு வழிகாட்டியுடன் ஒரு உறவை உருவாக்குகிறார்கள். அவர்கள் தங்கள் கனவை நனவாக்குகிறார்கள். இது என்னன்னா, பெண்கள் வந்து திருமணம் தன்னுடைய கணவரோடு தொழில் ரீதியாக ஒரு உறவு சார்ந்த முறையோடு ஒட்டி இருக்கிற போது பெண்கள் வந்து அவர்கள் திருமணத்திலே கணவனுடைய துணை இல்லாமல் மகிழ்ச்சியை இருக்க முடியாது. அது வேலையாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், தனிமையிலே அவர்கள் சாதனையாளராக இருப்பது திருமண வாழ்க்கையில் ஒரு தவறான கூற்று. எனவே கணவனோடு இணைந்து செல்கிற போது பல விஷயங்களை இந்த கூற்றுப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வயது 30 இந்த தேரிப்படி 30வது வயதை அடைகிற போது மாற்றம், வாழ்க்கையின் கட்டமைப்பை மறுபதிப்பீடு செய்கிறார்கள். போதுமான இல்லாத கூறுகளை பகுப்பாய்வு செய்து மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் வழிவகுக்கிறார்கள். அந்த கோட்பாடுகளை பற்றி பேசுகிற போது நிறைய பேர் தூங்குவாங்க, சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஆனால் 30 வயசு வருகிற போது வந்து வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் ஒழுங்காக போகல, என்னென்ன விஷயங்கள் ஒழுங்காக வந்திருக்கிறது என்றது அவர்கள் மறு பகுப்பாய்வு செய்து மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். ஆண்களுடைய வயது வந்து 33 40 வயது வரை குடியேறு காலம் என்று சொல்கிறார்கள். அது ஆண்கள் வந்து குடும்பம், தொழில், சமூகம், பெண்கள் நடுத்தர வயது பெண்கள் மிகவும் சிக்கலாக இருக்கிறார். அதாவது இந்த 33-40 வயது குடியேறு காலம் என்று சொல்லக்கூடியது அவன் தந்தையினுடைய ஒரு பொறுப்புணர்வோடு வாழக்கூடிய பருவம், தன்னுடைய பிள்ளைகளை வழிகாட்டக்கூடிய பருவம், தன் மனைவியை நோயாக இருந்தாலும் நொடியாக இருந்தாலும் காப்பாற்ற வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு பருவம். எனவே அவன் வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மன பக்குவத்தை அடையக்கூடிய பருவம். இந்த லியோனார்ட் பெர்லின் இந்த உளவியல் துயரத்தின் மனவேதனை கோட்பாடு, எவ்வளவு கோட்பாடுகள், ஒரு 2000 கோட்பாடுகளை சொல்லலாம், எல்லாம் சொன்னா நீங்க ஓடி போயிடுவீங்க. பல அழுத்தங்கள் சமூகத்தின் சமூக கடிகாரத்தால் திட்டமிடப்பட்டுள்ளன. அவை யூகிக்கக்கூடிய பட்டம் பெறுவது, வீட்டை விட்டு வெளியேறுவது, வேலையை தொடங்குவது, திருமணம் செய்வது, தனிநபர்கள் பங்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். என்ன விஷயம் என்னன்னா, இதுல ஒரு துயரத்தின் மனவேதனை கோட்பாடுகள், தன்னுடைய ஒரு வாழ்க்கை சமூக கடிகாரம் என்று சொல்லக்கூடியது, தான் திருமணம் ஆவதற்கு முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கையிலே அவன் திருமணமாகிறான், திருமணமான பிறகு அவன் பெற்றோராக, அந்த கடிகாரம் சொல்லுகிறது சமூக கடிகாரம் என்கிறது. அப்படி சுழல்கிற போது பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறான், பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொள்கிறான். அப்படி இருக்கிற போது அவன் வாழ்க்கையிலே மன அழுத்தங்களையும் மன வேதனைகளையும் அவன் வாழ்க்கையிலே சந்திக்க நேர்கிறது. இந்த சமூக வளர்ச்சி சமூக கடிகாரம், ரெவன் ஹெல்சன் இவருடைய ஆராய்ச்சி கூற்றுப்படி என்ன சொல்கிறார் என்றால், சமூக கடிகாரங்கள் சொல்கிறோம்ல, சமூக கடிகார உளவியல் என்று சொல்லப்படுகிறது.
சிறு குழந்தையாக இருக்கலாம், திடீர்னு அவன் இளமை பருவமாக இருக்கலாம். இளமை பருவம் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவன் திருமண பருவத்தை எட்டுகிற போது கணவனாகிறான், அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறான், பெற்றோர்களுடைய அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறான். இப்படி சமூக கடிகாரங்கள், இந்த பொறுப்புணர்வுகள் அப்படி சுழன்று கொண்டிருக்கிறது. எனவே சமூக கடிகாரங்கள் கலாச்சார ரீதியாக தீர்மானிக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்தியாவில் ஒரு விதமான சமூக கடிகாரங்கள், அது ஐரோப்பிய நாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுடைய சமூக கடிகாரங்கள் வித்தியாசப்படுகிறது. ஒரே போல இருக்க முடியாது. அவன் கல்யாணத்துக்கு முடியும் முன்னாடி என்ன பண்றான், ஃபிதன் சாத்தோன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா காலைல போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. அவங்களுக்கு வித்தியாசமான வாழ்க்கை முறை. எனவே கலாச்சார ரீதியாக சமூக கடிகார முறையை பின்பற்றக்கூடிய பருவம். முதல் விஷயம் என்ன, பெண்களின் சமூக கடிகாரங்கள் இந்த தியரிப்படி 21, 27 மற்றும் 43 வயதில் பெண்கள் அதிக சுய கட்டுப்பாடு, சுய காட்சி அல்ல, சுய கட்டுப்பாடு மற்றும் அர்ப்பணிப்புடன் வாழ்கிறார்கள், கமிட்மெண்ட். இரண்டாவது விஷயம், அதிக சுதந்திரத்தையும் நம்பிக்கையும் உணர்கிறார்கள் இந்த பருவப்படி, இந்த 21, 27, 43 வயதிலே. மூன்றாவது, மன அழுத்தத்தை மிகவும் திறம்பட சமாளிக்கிறார்கள், என முதிர்ச்சி அடைகிறார்கள். எனவே மன அழுத்தத்தை கையாளக்கூடிய பக்குவம், இளமை பருவத்திலே தற்கொலை செய்யக்கூடிய பக்குவத்தை தாண்டி இந்த பக்குவத்திலே அவன் முதிர்ச்சி அடைகிறான். தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறையோடு அவன் தற்கொலை முடிவுக்கு அவன் செல்லவில்லையோ என்ற 2 பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கிறான். மன அழுத்தத்தை மிகவும் திறம்பட சமாளிக்கிறான். பல பெண்கள் இந்த கோட்பாடுபடி 21 முதல் 27 வயது வரை மனைவியாக மாறுகிறார்கள். இந்த கோட்பாடுபடி தாய்மார்களாக மாறுகிறார்கள். குழந்தைகளின் வளர்ந்தவுடன் பெண்கள் குறைந்த பாரம்பரிய பாத்திரங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெண்கள் காலப்போக்கில் சாதகமாக மாற முனைகிறார்கள், நேர்மறை எண்ணங்களோடு வாழ வருகிறார். ஒருவர் தேர்ந்தெடுக்கும் சமூக கடிகாரம் தேர்ந்தெடுக்கும் செல்முறை போல் முக்கியமல்ல என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய பாதிப்புகள் என்ன? இந்த பாதிப்புகள் மன வெளிச்சியலினால் மன இறுக்கம் ஏற்படும் காலம். நான் கழிந்த வகுப்பில் மன அழுத்தத்தை பற்றி உங்களிடம் சொல்லியிருந்தேன். அப்படிதானே தம்பி? நீங்களாம் டிப்ரெஷன் ஆயிருக்கீங்களா சில நேரத்தில்? இல்ல. ரொம்ப சந்தோஷம், கைத்தட்டுங்க உங்களுக்கு. ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனை வரும். பிரச்சனைகளை சந்திக்காத போது நாம் எல்லாம் பண்ணுவோம், கோழைகளாக மாறுவோம். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. இன்றைக்கு தமிழகத்திலே, இந்தியாவிலே, உலகத்திலே தற்கொலைகள், விவகாரத்துகள். நான் இருக்கக்கூடிய ஒரு பங்குல ஒரு 23 வயது ஒரு மாணவன் தன்னுடைய தாய் திடீரென்று ஒரு நாள் ஏன் லேட்டா வர, 12 மணி வரை ஏன் லேட்டா வர, உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு சில வார்த்தைகளை, தாங்க முடியாத வார்த்தைகளை சொல்லுகிற போது அவன் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டான். அவன் என்னுடைய ஆல்டர் பாயாக இருந்தான். எனக்கு அந்த நிகழ்வு ரொம்ப வருத்தத்தை அடையக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடியது. ஏனென்றால் அவன் போதுமான அன்பை, நெருக்கத்தை பெறவில்லை. அவன் எப்பொழுதுமே தனிமை உணர்வோடு வாழ்ந்து வந்திருக்கிறான். இன்னொரு விஷயம் என்ன என்றால், இந்த பாதிரை பிஓ இருக்கக்கூடிய ஒரு பங்கு, அந்த இதில் ஒரு தடவை ஒரு கவுன்சிலிங்காக என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பையன் சாப்பிட மட்டும் என்ன பண்ணுவான், வெளியே வருவான். அவங்க அம்மாவை முகத்தை பார்க்க மாட்டான், அக்கா தங்கச்சியை முகத்தை பார்க்க மாட்டான். சாப்பிட்டுட்டு டக்குனு ரூமில் போவான், கதவை போட்டுருவான். வித்தியாசம், யார்கிட்டையும் செவி கொடுக்கக்கூடிய பண்பு கிடையாது. ஒரு தடவை கூப்பிட்டு போனாங்க, நான் உன்ட்ட உள்ளே போக முடியுமான்னு அவங்க அம்மா சொன்னாங்க. நான் இல்லை, அவன் கதவை போட்டுட்டு உள்ளே இருக்கிறான், யாரையும் பார்க்க முடியல, அவனை கொஞ்சம் விட்டு பிடிப்போம், நீங்கள் தான் அவருடைய மனதை மாற்ற முடியும் என்ற அம்மா அப்பா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்காத போது அவன் உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியாது. அப்படித்தானே? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னீங்க? 2 பிள்ளைகளுக்கு எவ்வளவு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குறீங்களா? யாரெல்லாம் பின்னிலைமை பருவத்தில் இருக்கிறாங்க கை தூக்குங்க. பின்னிலைமை பருவத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் கவலைப்படாங்க, நீங்கள் கை தூங்க. யாரெல்லாம் பின்னிலைமை பருவத்தில் இருக்கிறாங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லா பருவங்களுமே முக்கியமான பருவம். ஆனால் மன வெளிச்சிகளினால் மன இறுக்கம் ஏற்படும் காலம். அதிகமாக கவலைப்படுவதால் மன வெளிச்சிகளால் மன இறுக்கம் உண்டாகும். பணி செய்யும் இடத்தில் ஏற்படும் வேலைப்பளு. சில டீச்சர்ஸ்களை பார்த்தா, அது ஹாஸ்பிட்டலில் பார்த்தா, அது இங்கே இல்லை, வெளிநாட்டிலையும் இருக்குது, உலம்புள்ளா இருக்குது, எங்கே போனாலும் ஒரே பிரச்சனை தான் இருக்குது. இவன் அவ்வளோ பார்ப்பான், ஐயோ சரியில்லை, ஆஃபீஸ்லேயும் கூட ஒத்து வர மாட்டேங்கிறான். அவர் ஐயோ துபாயில் பெரிய ஆஃபீஸில் போனால் அங்கே ஒரு பயங்கரமான பொறாமைகள் இருக்கும். இது சேர்ந்து பணி செய்வது என்பது இன்றைக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்படிதானா? அது உண்மைதானா? எப்படி கஞ்சாவை எடுத்து நிறைய தொடர்களில் நான் நேற்று உட்கார்ந்து எங்கள் அம்மா தொடர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரி நேரம் போகலன்னு தொடரை பார்த்தா, திடீர்னு ஒரு 10 நிமிடம் தான் தொடரை பார்க்குறேன். அது உளவியல் ரீதியாக பகுப்பாய்வு, எந்த விஷயத்தையும் உளவியல் ரீதியாக தான் பார்க்கறது.
அப்போ என்ன பண்ணுறான், ஒருத்தன் வந்து தன்னுடைய ஆஃபீஸில் வந்து முக்கியமாக வந்து முன்னேறிட்டு இருக்கிறான், அவன் முன்னேறக்கூடாதுங்கிற பார்க்குற என்ன பண்ணுறான், ஒருத்தன் வந்து கஞ்சா வந்து ஆஃபீஸில் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் வச்சுட்டு ஓடிட்டான். அவனுடைய பேர் சமூகத்தில் சீரழிக்கப்படுகிறது. முதல்ல கேஸை போட, பின்னாடி வந்து நீதிபதி சொல்லுவார், நீ வந்து குற்றவாளியா குற்றவாளி இல்லை என்று சொல்லக்கூடிய. ஆனால் இந்த அதிகமாக கவலைப்படுகிறது வேலைப்பழு, வீட்டில் பணி சுமை, நெருக்கடியான துன்பமிக்க பருவம். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து குமுறலும் அழுத்தமும் நிறைந்த பருவம். இந்த பெண் இளமை பருவத்திலே ஒரு மகிழ்ச்சியான பருவம். என்ன தனிப்பட்ட முறையில் நான் என்ன சொல்வேன்னா, எல்லா பருவமும் முக்கியம்தான், ஆனால் பின் இளமை பருவத்தை விரயம் செய்யாதீர்கள். பின் இளமை பருவத்தை நீங்கள் விரயம் செய்யாதீர்கள். இது துடிப்புமிக்க பருவம், அன்பான பருவம். ஆனால் இந்த பருவத்திலே குமுறலும் அழுத்தமும் நிறைந்த பருவம் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். பயங்கரமான வேதனை இருக்கும், அழுத்தம் இருக்கும். வேலை செய்கின்ற இடங்களிலே நாம சொன்னோம், வாழ்க்கை துணையுடன், கணவன் மனைவி, இதுக்கு வந்து 2 செமினாரே போடணும், ஏன் இவ்வளவு ப்ராப்ளங்கள் வருதுன்னு சொல்லிட்டு. அதிக நட்பு வட்டம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிதானா. ஃப்ரெண்ட் வந்து நல்லா இருந்தால் நல்லா இருப்போம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே அவ செய்யற எல்லா விஷயம் இருந்தாலும் எனக்கு அவளை பிடிக்கலன்னா அவ செய்யற எல்லா விஷயமும் பிடிக்காது, அப்படிதானா? அது உண்மைதான் இல்லையா? அப்படிதான். எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. பிள்ளை, உங்க ஃப்ரெண்ட் யாரு? முக்கியமான ஃப்ரெண்டு பேர சொல்லு. சுபாஷினி. சுபாஷினி, வெரி குட். சுபாஷினிட்ட உங்கள்கிட்ட பிடிச்ச விதமான விஷயம் என்ன பிள்ளை? நல்ல கேரிங்கா இருப்பாங்க, அது பிடிக்கும். கோவப்படுவாங்க. உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? நானும் நல்லா கேரிங்கா இருப்பேன், அது எனக்கு பிடிக்கும். கோபம் வந்து எல்லாரும் விஷயம், கோபம் வந்து பிறரை பாதிக்காத அளவில் பார்க்கப்படுகிறது. வெரி குட். குமுறலும் அழுத்தமும் நிறைந்த பருவத்திலே பல்வேறு வித உணர்ச்சி ரீதியாக துன்பங்கள், கோபங்கள், வேதனைகள், மனச்சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு பருவம். இது பாதிப்புகள், தனிமையிலே தற்கொலைக்கு இட்டு செல்லக்கூடிய பருவமாகும். நம் கழித்த வகுப்பிலே மன அழுத்தத்தை பற்றி சொன்னேன், அப்படிதானா? மன அழுத்தத்தினால் வரக்கூடிய விளைவுகளை சொன்னேன். என வேலை செய்யக்கூடிய இடத்துல வாழ்க்கை துணை, அதிக நட்பு வட்பம், உறவினர்கள் ஆகியோருடன் விட்டு கொடுத்து ஒத்து போகிறது, பொருந்து கொள்ள வேண்டிய அவசியம், எதிர்பார்ப்புகள் மிகவும் அதிகம், தேவைகளை பூர்த்தி செய்வது கடினமாக இருக்கும். இந்த பருவத்தில் தான் திடீர்னு ஒரு 10 பவுன் போடலாம். நம்ம ஏரியாக்களுடைய இளமை பருவத்தை பார்த்துச்சுன்னா, நீங்க வந்து வேலைக்கு போறீங்களா, பக்கத்து வீட்டுக்காரி பாருங்க ஒரு 40 பவுன் போட்டு இருக்கிறான், எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 பவுன் நீங்க போட்டு தர வேண்டாமா? நான் பாருங்க கோல்ட் கவரிங்லேயே இருக்கிறேன். அதாவது அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த இயலாத பருவம். இது 2வது விஷயம். இந்த பின்னிளமை பருவத்திலே பரத்தையரோடு சேர்தல். அதாவது இந்த பருவத்தில் ஒரு புள்ளி விவரப்படி இந்த ஐரோப்பிய நாட்டிலே ஆம்ஸ்டர்டாம் இருக்கிறது, அங்க வந்து ரெட் லைட் ஏரியா, உலக நாட்டினுடைய எல்லா விதமான பரத்த நிகழ்வுகள் இருக்கிறது. இதில் என்ன புள்ளி விவரப்படி இந்த பின் இளமை பருவத்தில் உள்ளவர்கள் அதிகமாக இந்த பரத்தையரோடு சேர்கிறார்கள். பால்வின நோய்கள், எய்ட்ஸ், இந்த பின் இளமை பருவத்தில் தான் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதிகமாக. மணமுன் பாலுறவு, அப்படிதானா? இது வந்து ஐரோப்பிய கலாச்சாரத்தில் சமய கடிகாரம் என்று சொன்னோம். ஐரோப்பிய கலாச்சாரத்தில் அது வந்து ஒரு சாதாரண விஷயங்களாக இருக்கிறது. நம்முடைய கலாச்சாரத்தை இன்றைக்கு போற்றி பாதுகாக்கிறோம் என்றால் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இதுவரை நம்முடைய சமூகத்தில் இல்லை. எனவே நாம் நம்முடைய கலாச்சாரத்திற்கு, உலகத்தில் எத்தனை கலாச்சாரங்கள் இருந்தாலும் நம் கலாச்சாரத்தில் இன்றைக்கு பேணி காக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த மணமுன் பாலுறவு என்பது மிக மிக குறைவு மற்ற நாடுகளோடு ஒப்பிடப்படுகிற போது. மணமுன் கருவுறுதல், அப்படிதானா? கல்யாணம் முடியும் முன்னாடி ஒரு ஆள் பிரெக்னண்டா கருவுற இருந்தால் நம்ம சமூகத்தில் வந்து ஏற்றுக்கொள்வாங்களா? நமக்கு அவங்கள ஒதுக்கக்கூடாது, சில சூழலினால் ஏற்படக்கூடிய, அது 2வது விஷயம். ஆனால் இந்த பின் இளமை பருவத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது, இந்த மணமுன் கருவுறுதல், அப்படிதானா? அதன் பிறகு இப்பருவத்தில் சிலருக்கு ஏற்படும் பிரச்சனைகள். 3வது சமூக தனிமை. தனிமை ஒரு நபர் சமூகத்தில் வெற்றிகரமாக ஒன்றிணைக்க தவறுகிறது. இதை 2 விதமாக சொல்வார்கள். சமூகத்தில் தனிமைப்படுத்தும் காலம், வேலை, திருமணம் ஆகியவற்றில் நுழைந்த பிறகு சக வயதினருடன் இருந்து நட்பு உறவு மெதுவாக குறைந்து விடுகிறது. இதன் காரணமாக சமூகத்தில் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க, அப்படிதானா? நீங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து ரொம்ப பிள்ளைகள் மேல் உள்ள அக்கறை இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்போட எல்லாம் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. எனவே அது ஒன்று. மற்றபடி சமூகத்திலே வந்து இவர்கள் வந்து சில விஷயங்கள்
நெகட்டிவாக இருக்கும்போது அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத சூழலிலே அவர்கள் வந்து சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனிமைப்படுத்தப்படுவார்கள். சமூக ரீதியான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது. இந்த தனிமைப்படுத்தலில் 2 அம்சங்கள் இருக்கிறது. சமூக தனிமை, உணர்ச்சி தனிமை. 2 விஷயங்கள். சமூக தனிமை என்பது ஒரு நபர் சமூகத்தில் வெற்றிகரமாக ஒன்றிணைக்க தவறியது. சமூகத்தினுடைய பிரெஞ்சை, சமூக கோட்பாடுகள், சமூக அக்கறை இல்லாத தன்மை, சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழக்கூடாத தன்மை. எனவே அந்த சமூக தனிமை என்பது அவனை அதிகமாக பாதிப்புக்குள்படுத்து. ஏன்னா எதுக்கு வந்து இந்த சமூகத்தோடு இணைந்து செயல்படுவது, எதையும் எதிர்மறையாக பார்ப்பது, நல்ல விஷயங்களை பார்க்காத தன்மை, சமூகத்திலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள, சமூக நீரோட்டத்தோடு ஒன்றிணையாமல் தன் போக்கில் வாழக்கூடிய ஒரு பக்குவம். உணர்ச்சி தனிமை, இது வெரி டேஞ்சரஸ். உணர்ச்சி தனிமை இந்த 2வது பாயிண்ட். சமூக தனிமை, உணர்ச்சி தனிமை. உணர்ச்சி தனிமை ஒருவருடைய வாழ்க்கை நெருக்கம் இருப்பதில் தோல்வி. இந்த தனிமை மெதுவாக தனிமையாக கருதப்படுகிறது. இந்த உணர்ச்சி தனிமையிலே என்னுடைய இந்த மனநிலைமை உடல்நலம் புத்தகத்தில் ஒரு தற்கொலையை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு உணர்ச்சி தனிமை என்பது இன்று அதிகமாக ஒரு மனநோயாளியாக இருக்கிறது. வெளி உலகத்திலே பார்க்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு உணர்ச்சி தனிமையிலே இன்றைக்கு வந்து தன்னுடைய நெருக்கத்தை இழந்து, அன்பை இழந்து, உறவை இழந்து, தனிமையிலே இன்றைக்கு ஒரு கேன்சர் வியாதி போன்று அவன் தனிமை உணர்ச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அம்மா, நீங்க ஏதாவது இந்த உணர்ச்சி தனிமையில, அதை நான் கேட்க விரும்பல, நீங்க சொன்னதுக்கு பாராட்டுகள், உண்மையை சொல்லிருக்கீங்க, வெரி குட். உங்களுக்கு உணர்ச்சி தனிமை அந்த அனுபவம் வந்திருக்கா வாழ்க்கையில? வந்திருக்கு. மகிழ்ச்சி. அது சிரிப்போட சொல்றாங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃபாதர், என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணிருக்கீங்க? உணர்ச்சி தனிமை வந்திருக்கு ஃபாதர், அது வந்திருக்கு ஃபாதர், அப்படி இல்லை, அது மகிழ்ச்சியோட சொல்லக்கூடிய ஒரு பண்பு. உண்மையில உணர்ச்சி தனிமை இருக்கான். இந்த பின்னிலைமை பருவத்திலே உணர்ச்சி தனிமை அதிகமாக வரும். கணவன் மனைவி பாருங்க, இன்றைக்கு நிறைய விவகாரத்துகள் வருகிறது, உண்மைதானா? நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே உணர்ச்சி தனிமை ஒரு வாழ்க்கையில் நெருக்கம் இருப்பதில் தோல்வி. தன் கணவன் தனக்கு துரோகம் விளைவித்து விட்டான், நான் நெருக்கத்திலே இருக்கிற போது எனக்கு தனிமை ஏற்படுகிற காரணம் ஃபாதர், என்னுடைய கணவர் வந்து எனக்கு அர்ப்பணமாக இல்லை. எல்லாரும் முன்னாடி வந்து என் கணவர் தப்பா சொல்லிட்டாங்க, திட்டாங்க, என் கணவர் என்னை புரிஞ்சு கொள்ளல, நான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காரும் போது எனக்கு பயமா இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறது, ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளோடு என்று வருகிறார்கள், அவர்களோடு நான் இந்த ஃபேமிலி கவுன்சில் கொடுக்கிற போது அந்த மனைவி சொல்கிறாள், ஃபாதர், நான் எவ்வளவு சொத்துக்கள், செல்வங்கள் கொடுத்திருக்கிறேன் என் கணவர், ஆனால் மற்றவர்களோடு இருக்கிற போது எனக்கு ஒன்றும் கிடையாது, ஒழுங்கு சமைக்க மாட்டா, ஒண்ணுக்கு உதவமா சொல்லுகிற போது நான் எவ்வளவு நாள் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறேன். அந்த தனிமை உணர்வு என்னை கேன்சர் வேதி விட மிக கொடூரமான வேதியாக அழ வைத்திருக்கிறது ஒவ்வொரு நாளும். இந்த தனிமை உணர்வு என்பது பின் இளமை பருவத்திலே ஒரு மனிதனை கொடிய வேதியாக, கேன்சரை விட அதிகமான வேதியாக இன்றைக்கு மனித சமூகத்தில் இருக்கிறது. என் கணவன் மனைவி வெளியே செல்கிற போது பிள்ளைகிட்ட வச்சு சண்டை போடக்கூடாது. பிள்ளைகிட்ட வச்சு சண்டை போடுவீங்களா நீங்க? ஆமா, நான் உங்களை கேட்க மாட்டேன். கல்யாணம் முடியல, கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்க எல்லாம் சண்டை போடக்கூடாது, சரிதான பிள்ளை? நெக்ஸ்ட் இயர் மேரேஜா? ஆமா, நெக்ஸ்ட் இயர். எங்களை கல்யாணம் சாப்பிடலாம் கூப்பிட மாட்டீங்களா? வந்து சொல்லுங்க, லெட்டர் எல்லாம் தாங்க ஃபாதர் வழியா. அப்போ வாழ்க்கையில வந்து தன் பிள்ளைகள் கிட்ட வச்சு சண்டை போடக்கூடாது. உங்களுக்கு 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை என்ன பண்ணலாம்? நேர வீட்டுக்கு போங்க, கதவை போட்டு உரையாடல் மூலமா இருங்க. இவன் அப்பந்தான் என்ன பண்ணான், பிள்ளை கிட்ட வச்சு எங்கேட்டி போன இங்க ஒரு சவுட்டு கொடுப்பான், அவ வந்து உடனே இங்க கன்னத்துல கொடுப்பான். இந்த பிள்ளை இதை பார்க்கிற போது தன் வாழ்க்கையில என்ன பண்ணுது, பல்வேறு விதமான பாதிப்புகளை உருவாக்குறது. எனவே அந்த ஐரோப்பிய நாட்டிலே அந்த தாய் அழுகிறாள், எல்லோரும் முன்னிலை வைத்து என்னுடைய வந்து என்னுடைய கணவர் வந்து பயங்கரமாக நேர்மை, ஒழுங்கு சமைக்க தெரியாது, ஒழுங்கு உதவ மாட்டான், எப்படிதான் இவ்வளவு நான் திருமணம் செய்தேன்னு சொல்கிற போது அவன் தனிமை உணர்ச்சி. மறுநாள் என்ன பண்ணா, சாப்பிட போக மாட்டான். மறுநாள் நம்ம சாப்பிட போனோம், அவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவான், என்ன பயம், மற்றவர்களோடு என்னை நேர்மறையான வார்த்தைகள் சொல்லாமல் என்னை இன்னும் அதிகமாக என்னை உதாசீனப்படுத்துவார்கள் என்கிற நோக்கிலே அவன் தனிமை உணர்விலே வாழக்கூடிய பருவம். ஒரு விதமான தனிமை உணர்வுகள். இது ஒரு எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்ட தான் சொல்லி, இப்படி ஏகப்பட்ட அந்த தனிமை உணர்வோடு வாழக்கூடிய சமூக தனிமை, உணர்ச்சி தனிமை. விவகாரத்துகளை தவிர்ப்போம். இது ஒன்று பாசிட்டிவான ஆஸ்பெக்ட். இன்றைக்கு வந்து தமிழகத்தில் வருடத்திற்கு 1800 விவகாரத்து வழக்குகள் பதியப்படுவதாக ஒரு புள்ளிவிவரம் கூறுகிறது. ஏனென்றால் சிறிய கருத்து பரிமாற்றங்களால் கருத்து வேறுபாடு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் வெறுத்து இவன் இனி வேண்டாம் என்று சொல்லும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். குளச்சல்ல வந்து நான் பிறந்த வந்து குளச்சல். ஒரு முறை வந்து பீட்டர் எம்ஜிஎஸ் ஆயர் இருக்கும்போது எல்லா ஆயரோடு ஒரு அதிகமான உறவுகள். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது, குளச்சல்ல ஒரு பிள்ளை வந்து மேரேஜ் டைமில் எல்லாம் ஆமாம் ஆமாம் ஓகேன்னு சொல்லிட்டு மேரேஜ் முடிஞ்ச உடனே அந்த மண்டபத்துலேருந்து நேராக எங்கே போயிடுச்சு, வீட்டு ஓடி
இந்த படையப்பா படம் பார்த்தீங்களா? அந்த படையப்பா இந்த படங்கள் எல்லாம் தவறான விஷயங்களை இமிடியேட் பண்ணாங்க. அதுபோல் இந்த என்ன சொல்றது, சீரியல் அப்படிதான். சும்மா எல்லா சீரியலும் மாமியார் மருமகள் ப்ராப்ளம் தான் வருது, நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டாங்கிறாங்க. அப்ப அந்த புள்ள படையப்பா ஸ்டைல உடனே என்ன பண்ணு, கதவை போட்டுட்டது. இது பாருங்க, மண்டபத்திலிருந்து ஓடி வந்து கதவை போட்டது. அந்த புள்ள என்னுடைய ஸ்டூடெண்ட், மரக்கிளி நான் சொல்லிக் கொடுத்த புள்ள. அப்போ பிஷப் ரெம்ஜி சொல்றாங்க, நீங்க ஊர் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்க அந்த பிள்ளைகிட்ட அந்த வீட்டில் போய் கொஞ்சம் பேசி பாருங்கன்னு சொன்னாங்க. நான் ஓகே பிஷப், என்னால் முடிஞ்சு பார்த்தேன். ஆனா அவங்க அம்மா அழுதுட்டு சொல்றாங்க, ஃபாதர், நான் தான் அந்த பையனை கல்யாணம் பண்ணு சொன்னேன். முதல்ல அந்த பிள்ளை வேண்டான்னு தான் சொல்லிச்சு. பின்னாடி தான் என்னுடைய வற்புறுத்தல் அந்த பிள்ளை, நான் இவ்வளவு பாதிப்பு வருமானு எதிர்பார்க்கவே இல்லை ஃபாதர். கல்யாணத்தில் எல்லாமே கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளை என்ன பண்ணுது, நேரே வீட்டில் கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டது. சாப்பாடு வச்சுட்டு போயிடு, உன் முகத்தை பார்க்கக்கூடாது. கணவன் அது மண்டபத்தில் நடந்த நிகழ்வு. இது இன்றைக்கு சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ அந்த பிள்ளை உடனே இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணி அப்படி ஓரளவு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இப்போ பல ஆண்டுகள் கழிஞ்ச பிறகு ஒரு 22 வயதிலே அந்த பிள்ளை பெண்ணிலைமை பருவத்திலே தொடங்கிய அந்த மேரேஜ் கடைசியில் 31 வயதிலே அந்த பிள்ளைக்கு இவ்வளவு நேரம் எடுத்திருக்கு பாருங்க. அதுக்கு ஒரு ஸ்டோரியே சொல்லுது. தன்னுடைய தாய் தந்தை நிறைய விஷயங்கள் என்னோடு கலந்து கொள்ளவில்லை, பேசவில்லை. மகனை பார்க்க போகிற இடத்துல அவனுடைய செயலில் எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு விருப்பம் இல்லை ஃபாதர், எதுக்கு கட்டாயப்படுத்துறாங்க? நான் என்னம்மா உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ பிரச்சனையை அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ஏற்படுத்திருக்க கூடாதுல்ல. நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அழகாக இருக்கீங்க, நல்ல படிப்பு இருக்குது, அந்த பிள்ளை ரொம்ப பாசிட்டிவ், அவங்களுடைய நீரோட்டத்தில் தான் நமக்கு போகணும். எந்த கவுன்சிலருமே முடிவுகள் சொல்லக்கூடாது, அது உண்மையான கவுன்சிலராக இருக்கக்கூடாது. கவுன்சிலர் நமக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வழிகாட்டலாம், அவர்கள்ட்ட இருந்து பதிலை உருவாக்கக்கூடியது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை உதவி செய்யலாமே தவிர நீங்கள் ஒரு முடிவு கொடுக்கக்கூடாது. என்னுடைய 2வது டாக்டர் பட்டமே ஆற்றுப்படுத்தல் தான். ஆனால் ஆற்றுப்படுத்தல் இன்றைக்கு பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு முடிவை சொல்லிட்டு தப்பா வந்துச்சுனால இவர் தான் எனக்கு அந்த முடிவு சொன்னான்னு சொல்லுங்க. சசி தான் இந்த சொல்லிட்டு போனாங்க, அப்படி சைனி சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்போ காரணம் என்ன, நம்ம விஷயங்களை தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு விவகாரத்துகள் வழக்குகள் பதியப்படுவதாக ஒரு புள்ளிவிவரம் கூறுகிறது. ஏனென்றால் சிறிய கருத்து பரிமாற்றங்களில் கருத்து வேறுபாடு கொண்டு ஒருவருக்கு ஒரு வெறுத்து இவன் இனி வேண்டாம் என்று சொல்லும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால விவகாரத்தோடு வாழுகிற மனிதர் சில சூழலில் இருக்கிற போது நம்ம அவர்களை ஒதுக்கி தள்ளக்கூடாது, அவருடைய நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். எம்பதி என்று சொல்வார்கள், அந்த பரிவிரக்கம் இயேசுனுடைய ஆன்மீகத்திலே முக்கியம். அது இயேசுவாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், அது நம்முடைய இந்து கடவுளாக இருக்கும். எனக்கு எல்லா கடவுளும் ஒன்றுதான். எல்லா மதங்களும் அன்பை தான் போதிக்கிறது. எந்த மதமுமே அன்பைக்கு எதிரான விஷயங்கள். எனவே இன்னைக்கு எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு அதிகமான விவகாரத்து விஷயங்கள் இன்றைக்கு ஐரோப்பிய நாடை விட அதிகமாக இருக்கிறது. நான் நினைச்சேன், நான் இருக்கக்கூடிய இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி போகும்போது இந்த பிரச்சனை பார்த்தா இன்றைக்கு கிராமங்களிலே இன்றைக்கு பாதிக்கப்படுகிறது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்க ரொம்ப அனுபவசாலி. உண்மையா? உண்மைதான். பக்கத்துல வாங்க. சாரி சொல்லுங்க, எதனால விவகாரத்து வருது? கருத்து வேறுபாடு கூடுதல், ஒத்து போகாத, விட்டு கொடுக்காத நிலை. உங்களுக்கு அம்மா எத்தனை வயசு ஆகுது? அம்மா பெண்கட்ட வயசு கூட சாரி கருத்து பெண் இளமை பருவத்தை தாண்டி. வெரி குட். அப்ப கருத்து வேறுபாடுகள் ஒத்து போகாத. ஒரு கை தட்டுங்க அம்மாவுக்கு. போங்க சகோதரி, வெரி குட். நீங்க வாங்க அம்மா, நீங்க வாங்க. யார் வர்றீங்க? 2 பேர்ல யார் வர்றீங்க? அதான் கருத்து நம்ம ஒண்ணு சொல்றது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது கருத்து வேறுபாடு. நான் சொல்றது நீ செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை. வெரி குட். நான் சொல்றதை நீ கண்டிப்பா செஞ்சு ஆகணும். எதனால அம்மா கருத்து வேறுபாடுகள் நடக்கு? எதனால கருத்து வேறுபாடுகள் வருது? எதனால? எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வெரி குட். கை தட்டுங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத வண்ணம். ஆமா, வெரி குட். அப்படிதானா? உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா? ஆமா, வெரி குட். எத்தனை வருஷம் ஆகுது? 10. உங்களை பார்த்தா சின்ன ஆட்கள் பூரா அவ்வளோ இளமையாக இருக்கிறாங்க. 10 ஆண்டு இருக்கு இந்த சகோதரிக்கு. அப்போ நல்ல அனுபவங்கள் இருக்கு. அப்படித்தானம்மா? எது என்ன விஷயம் விவகாரத்தை நமக்கு தவிர்க்கலாம் உங்களுடைய அனுபவ அடிப்படையில்? மனவிட்டு பேசினா விவகாரத்து வேண்டாம். இந்த உரையாடல் உண்மையில் கை தட்டுங்க. நல்ல அருமையான விஷயம், நல்லா சொன்னீங்க. எந்த ஒரு குடும்பத்தில் அவன் தன் மனைவியோடு உரையாடல் இல்லாமல் இருக்கிற போது, தன் பிள்ளைகளோடு உரையாடல் இல்லாமல் இருக்கிற போது, தன் வாழ்க்கையிலே காலையில் என்ன பண்றான், ஒரு அப்பா ஓடி போய் ஆபீஸ் போறாங்க, அந்த பிள்ளை உறங்கிட்டு இருக்கும். அவர் 10 மணிக்கு தான் வர்றாரு.
அப்போ அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டு இன்னும் தூங்குறோம். திருப்பி காலையில் இப்போ அந்த அந்த தாய் அந்த மகன் தன் தந்தனுடைய முகத்தை பார்க்காத போது, உரையாடல் பண்பு இல்லாத போது, தனக்கு ஒரு 2 மணி நேரமாக 3 மணி நேரம் ஒதுக்காத போது, இன்னொரு விஷயம் இருக்கு. எப்பவுமே காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடுறாங்க. ஆனால் தன் மனைவி அதிகமாக உரையாடக்கூடிய விஷயம் இன்றைக்கு ஃபேஸ்புக், செல்போன். நம்முடைய திருத்தந்தை அவர்கள் சொல்வது த கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த உரையாடல், சமூக தொடர்பு சாதனங்கள் என்பது கடவுளுடைய ஒரு கொடை. ஒரு கத்தியை என்ன பண்ணலாமா, ஆப்பிளையும் கட் பண்ணலாம், கத்தியை வச்சு என்ன பண்ணலாம், ஐயோ மனுஷனையும் வெட்டலாம். ஐயோ இவங்க சொல்ற பார்த்து எனக்கு பயந்துருக்கு. அழகா சொன்னீங்க, வெரி குட். மனுஷனையும் கட் பண்ணலாம், ஆப்பிளையும் கட் பண்ணலாம். நம்முடைய விஷயம் நம்முடைய பார்வையில் தான் இருக்கு. ஒரு செல்போனாக இருக்கட்டும், சமூக தொடர்பு சாதனம் எல்லாமே நல்ல விஷயங்கள். நான் நேர்மறை எண்ணங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய. அப்போ நாம் அதை எப்படி பார்க்குறோம்? அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், அது என்ன பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அப்போ நாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அப்பந்தான் ஹஸ்பண்ட் கஷ்டத்தோடு வந்திருக்கிறாரு, வேலை செஞ்சு களைப்பாரும்போது, சும்மா இருங்க, நான் இப்போ அந்த சீரியல் முடிச்சுட்டு இப்போ வரேன், கொஞ்சம் பொறுங்க, அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தோசை சுட்டு தரேன்னு சொன்னால் அவர் வாட்சு ஒரு அடி கொடுப்பாரு. நான் இங்கே கஷ்டப்பட்டு வேதனோட நீ இந்த நேரத்தில் இப்படி சொல்கிறான்னு சொல்லி வேதனைப்படுவார். அப்போ உரையாடல் பண்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு கடைசியில் உள்ள விஷயத்தில் நம்ம அதை பார்ப்போம். இன்றைக்கு விவகாரத்துகள் நீங்கள் சொன்னது போன்ற, உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை சொன்னது போன்ற, இன்றைக்கு பின் இளமை பருவத்திலே இன்றைக்கு சமூக தனிமை, தனி மனித உணர்ச்சி தனிமை அதிகமாக பாதிக்கப்படுகிற போது, அவன் வாழ்க்கையிலே இன்றைக்கு விவகாரத்திலே இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு தமிழகத்திலும் உலகத்திலும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஓகே, தேங்க்யூ. நமக்கு தொடர்ந்து நம்ம கடைசி நம்ம முக்கியமான தீர்வுகள் நிறைவாக அதை கொஞ்சம் நம்ம கலந்து பேசிப்போம். முக்கியமான விஷயம் நல்ல விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. அப்படிதானே? அப்படிதானே? எல்லாருக்கும் யார்கிட்ட வருவாரோன்னு பார்த்துருக்காங்க. ஒரு 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 மகிழ்ச்சியும் இருக்கும், ஒரு சின்ன பதட்டமும் இருக்கும். என்ன 4 புத்தகம் கொண்டு வந்திருக்காரு. அதில் 2 புத்தகம் எல்லாருக்கும் கொடுக்குற அளவில் இருக்கு நம்பர், மற்றது குறைவாக இருக்கு. அதனால் என்ன செய்யறோம்டா 2 புத்தகம் எல்லாருக்கும் குரூப்பில் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுற மாதிரி, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி. மற்ற புத்தகங்கள் என்ன செய்யலாம், நம்ம வச்சுருப்போம். கொஞ்சம் ஒரு புத்தகம் 1ல் 10 தான் இருக்குது நினைக்கல, 8 இருக்குது. மகிழ்ச்சியாக வாழ. ஆமாம் ஆமாம், மகிழ்ச்சியாக வாழங்கிற புத்தகம் முந்தைய ஏற்கனவே ரிலீஸ் பண்ணது, அசிசி ப்ரெஸ்லையும் இருக்குது. இதில் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 10. அவை 20 கிட்டே இருக்கு நினைக்கிறேன். அன்பு மொழிகள் 5 70 கிட்டே இருக்குது. ஆனால் மற்ற 2 புத்தகம் நமக்கு ஒரு கவுன்சில், நம்ம ப்ரோக்ராமில் 160 பேர்கிட்ட இருக்கிறோம். அப்போ இந்த 2 புத்தகம் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு உங்களையெல்லாம் பிடிச்சி போச்சு, சில சம்மந்தம் பிடிச்சி போனால் சுற்றி வருவாங்கல்ல, இந்த மனநலமே உடல் நலம். இந்த புஸ்தகம் 50 ரூபா அப்படி இருக்கு, 50 ரூபா. இந்த புஸ்தகம் இப்போ வாழ்க்கை வாழ்வதற்கு இப்போதான் ரிலீஸ் பண்ண போகிறோம், 70 ரூபா இருக்கு. ஒரு என்ன விலை போடலாம் நினைக்கிறீங்க? 50 70. அப்போ பார்த்தாச்சுன்னா 120 ரூபா வருது. நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ குரூப்பில் என்ன செய்யலாம், நம்ம ஒரு இது மாதிரி பிரித்து ஃபாதருக்கு கொடுக்கலாம். இப்போ சிலர் உண்மையிலேயே எனக்கு முடியாது கஷ்டம்னா அந்த ஆள் என்ன செய்யலாம், ஃபாதர் போப்புகிட்ட பேசி சரி பண்ணிடுவார் நினைக்கிறேன். மற்றபடி உள்ளவங்க சரி நீங்களே சொல்லுங்களேன் எவ்வளோ கொடுக்கலான்னு. 2 புஸ்தகம் சேர்த்து 100 ரூபா கொடுக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஓரளவு கொடுக்க முடியும்னு சொல்லவங்கெல்லாம் 100 ரூபா கொடுங்க, கஷ்டமாக இருக்கவங்க 50 ரூபா கொடுங்க. சரியா? அப்படி செய்வோமா? இப்போ உண்மையிலேயே 2 ஆப்ஷன் கொடுப்போம். அதுக்காக எல்லாரும் 50 ரூபா கொடுக்காதுங்க. இல்லை, அதாவது வெயிட் நம்ம ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும்போது அதை ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுறது நல்லது. அப்படிதானே? இப்போ நான் என்ன ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாதர் எல்லாரையும் கம்பல் பண்ணி கஷ்டப்படுத்தாதுங்கன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நமக்கு ஃபாதர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாரு, படிக்க வைக்கிறதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய இதுகள் நம்ம நேரடியாக நம்ம இதுவரை ஃபாதர்கிட்ட ஒரு ஹெல்ப்புங்கிறது வாங்கலை, நமக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க சில காரியங்கள் வரும்போது. ஆனால் நிறைய செய்துட்ருக்காங்க. அப்போ நமக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ண வர்றது, நம்ம ஒரு செய்கிறது பயமாக இருக்கும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். 100 ரூபா 2 புஸ்தகம் இருக்குல்ல, 100 ரூபாய் ஒரு வசதி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக நம்ம கொடுக்கலாம், ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். மற்றவங்க 50 ரூபா, ரெண்டும் கிடைக்கும் 50 ரூபா. நீங்கள் அது சரி, அது பார்த்தா தட்ஸ் ஓகே. இப்போ நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கீங்க இந்த கோர்ஸுக்கு? நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கீங்க? சரி, அப்போ நீங்கள் பயனுள்ளதாக இருக்கா உங்களுக்கு? சரி,
இல்லை. ஏன்னா சில ஆளுகள் அடுத்த ஆளுகளுக்காக பேசுவாங்க, அது அவங்களும் கடைபிடிக்கிறதா இருக்கணும் எல்லாரும். வெரி குட். அதனால படிக்கணும்னு நினைக்கிறவங்க சரி சரி ஆமாம், ஒரு லீவ் ஹாப்பிலின்னு இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழே வராத ஆளுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதுவும் 15% இருக்குது. அது தேவைப்பட்டால் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். சரி கொடுப்போன்னா நீங்கள் குழுவில் ஃபாதர்னு சொல்லணும்னா இன்னைக்கு அந்த காசு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் நம்மளை நம்பாததுனால இல்லை, கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அதனால் நம்ம மத்தியானத்து பிறகு குழுவில் சந்திக்கும் போது நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த புத்தக ரிலீஸ் நம்ம சொன்னது மாதிரி இந்த வகுப்பு முடியும் போதே இல்லையா, முடியும் போதே கூட வச்சுக்கிடலாம். இப்போ பார்ப்போம். அது ஃபாதருக்கு அந்த ஸ்பீடை பார்த்தாச்சுன்னா அந்த இதெல்லாம் போயிருக்கேசி ரொம்ப இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆர்வமாக இருக்கார். எப்படா மைக்கு கிடைக்கும்னுட்டு ரெடியாக தான் இருக்கிறார். வெரி குட். அதில் உள்ள நம்ம கற்றுக்கிட வேண்டியது என்னென்னா, எல்லா பாயிண்ட்ஸும் ஒரு கவுன்சிலருக்கு வேண்டிய பேஷன் இருக்குதுங்களா, அந்த பேஷன் அவுட் இருக்குதுங்களா, அந்த ஆர்வம் ஈடுபாடும் அது நமக்கு இருக்கணும். ஒரு ஆள் நம்மகிட்ட வரும்போதே இல்லை வருவாரா, இப்போ என்ன சொல்லுவார், அடுத்து சொல்லுவார், எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா, நோஞ்சாமல் இருக்கிறதோட அது ஒரு ஸ்பிரிட் பார்க்குறோம். பிறகு முடிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும், கேள்விகளும் கேட்கலாம். சரியா? வேற ஏதாவது சொல்லணுமா? நங்க ஒருத்தர் கை தூக்குறாங்க சேர்த்து. வெரி குட், வாழ்த்துக்கள். வாங்க ஃபாதர், கிளாஸ் கண்டினியூஸ். சரி, எப்பவுமே ஃபாதர் முன்னாடி இருக்க ஆள் இப்போ பின்னாடி இருக்க ஆட்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் அங்கே வர வேண்டியது இருக்கு நமக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னென்னா உண்மையில் பங்கேற்பாளர்கள் பல்வேறு தரப்பட்ட எண்ணங்களை உள்வாங்கக்கூடியவர்கள். சிலர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள், புலமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான பார்வையோடு உள்வாங்கக்கூடிய திறமை. எனவே இந்த பகுதி முழுக்க ஒரு கலந்துரையாடல் பாணியிலே சில விஷயங்களை இணைந்து எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமைவது என்பது பார்ப்போம். அதான் நான் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு, நமக்கு இனி 12 மணி வரை இருக்குது. அப்போ நம்ம 11:50 இல்லை 1 மணி வரை இருக்குது, 12:50 முடிச்சுருவேன். அதில் இந்த அருமையான பகுதி, இந்த நிறைய பாயிண்ட்ஸுகள் எல்லாம் இப்போ இருக்குது. எப்படி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை, விடயங்களை எப்படி நாம் உள்வாங்குவது. அதனால் யாருமே தூங்கல், அப்படித்தானா? ஆமாம். இது 7வது பாதிப்புகள் நமக்கு 6வது. ஆமாம், 6வது போட்டிருக்கேன். அதில் மகிழ்ச்சி குறைய காரணங்கள் என்ன, இது 6வது பாயிண்ட். அது அதில் இல்லை இருக்கு, இதில் போட்டிருக்கேன். மகிழ்ச்சி குறைய காரணங்கள், அடிக்கடி வரும் சண்டை சச்சரவுகள். நோட்ஸில் இருக்கு பாருங்க. ஒருவரை ஒருவர் குறை கூறும் பழக்கம், அப்படிதானா? இன்றைக்கு ஒரு மோசமான பழக்கம். நான் சொல்லியிருக்கேன், இயேசு கிறிஸ்து முதலமைச்சராக இருந்தாலும், புத்தர் உள்துறை அமைச்சராக இருந்தாலும், முகமது நபி வெளித்துறை அமைச்சராக இருந்தாலும், குறை சொல்லி குள்ளமாகி போய் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். என்னுடைய இந்த மகிழ்ச்சியா வாழ புத்தகத்தில் தமிழகத்தில் மக்கள் டிவியில் ஒரு சிறந்த புத்தகமாக வெளியிட்டாங்க. நான் வழக்கம் தமிழகத்தில் 3 தடவை பேசியிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு குறை சொல்லக்கூடிய பழக்கம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதிகமான மகிழ்ச்சி குறைவதற்கான காரணங்கள் நேர்மறை சிந்தனைகள் நம்மிடம் இல்லாத போது. ஒரு கணவன் மனைவி நல்லா சமைச்சிருக்கிறாங்க. பிள்ளை நீங்க என்ன சமைப்பீங்க? நல்லா எதை சமைப்பீங்க? சாம்பார். எனக்கு நாக்கில் தண்ணி வருது. எங்க இருந்தாலும் சாம்பார் சமைப்பீங்க, அப்படிதான். நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க? சத்யா. வெரி குட். உங்க ஒய்ஃப் என்ன சமைப்பாங்க? நல்லா பிரியாணி. அப்பா எனக்கு பிடிச்ச ஐட்டம். இப்போ என்ன பண்ணோம்னா, ஒய்ஃப் பிரியாணி சமைச்சிருக்கிறாங்க. பிரியாணி சமைச்சு கொண்டு டேபிள் வச்சிருக்கிறாங்க. அவர் பசியோட இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஐட்டம் பிரியாணி, இன்னைக்கு 2 பிளேட் பயங்கரமா அடிக்கலாம். அப்போ உடனே போய் உட்கார்றாரு. உப்பு குறைவா இருக்கு. ஒன்று வாயில வச்சு பார்த்த உடனே உப்பு குறைவா இருக்கு, நீ என்ன முகரக்கட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பிரியாணி தூக்கெடுத்து எறிஞ்சலாம். அந்த மனைவியானவள் அதிக நேரம் செலவு செய்து காய்கறிகள் விஷயங்களெல்லாம் நிறைய கடைக்கு போய் நேரம் ஒதுக்கி வாங்கிட்டு தன்னுடைய கணவனுக்கு அதிகமாக சமைச்சு வச்ச பிறகு ஏதோ உப்பு போட மறந்துட்டாங்க. அப்போ இந்த கனவு என்ன, அப்படி உடனே தூக்கெடுத்து எறியும் போது சின்ன விஷயம் தான், விவகாரத்து வரை போயிருக்கு. ஒரு சின்ன பிரியாணி குட்டி கதையில விவகாரத்து வரையெல்லாம் போயிருக்கு. அப்போ அந்த மனைவிக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஐயோ, நான் இவ்வளோ டைம் எடுத்து சமைச்சு வச்சிருக்கேன், இந்த ஆள் மனுஷன் ஒன்றும் சொல்ல வேண்டாமா? இது ஒரு வகையான பார்வை. இன்றைக்கு நேர்மறை சிந்தனை என்று சொல்ல எப்படிமா, மனைவி சமைச்சு வச்சா ஐயோ கண்மணியே என் செல்லமேன்னு சொல்லிட்டு தடவி கொடுத்து ஒரு முத்தம் கொடுத்து அப்படி தட்டி கொடுத்து, என்னடி மோளை, எங்க அம்மா கூட இப்படி சமைக்க மாட்டேன், குழப்பத்தை விட்டு மாட்டாதீங்க, எங்க அம்மா கூட இப்படி சமைக்க மாட்டேங்க, அவ்வளோ சமைச்சு வச்சிருக்கேன், நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து, நல்லா பண்ணிருக்கேன் மோளை, ஆனா என்ன பண்ணலாம், கொஞ்சம் கூட உப்பு போட்டிருந்தா நீ நல்லா இருக்கும், ஆனா சூப்பரா பண்ணிருக்கேன். இந்த 2 பார்வையும் இருக்கு பாத்தீங்களா? இதுல எந்த வகையான பார்வை நீங்க பயன்படுத்தீங்க?
ரெண்டாவது உப்பு நல்லா இருக்குது. உங்க மனைவிட்டு நம்ம கேட்கணும், கேட்டாதான் தெரியும். நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்திலே நான் வந்து ஒரு பெண் சிந்தனை உடையவர். உலகத்திலே கடவுளை ஆண் என்று எழுத்து முறையில அப்படிதான், கடவுளை ஆண் ஹி என்று சொல்லும்போது ஹி போட்டு சி போடணும். ஏன்னா ஆண் பெண் பால் படைத்தவன் தான் கடவுள். நம்முடைய கடவுள் அண்ட சராசரங்களுக்கு அப்பால் நின்று ஆட்சி செய்கிற கடவுள், நம்மோடு வாழுகிற கடவுள். அப்போ இன்றைக்கு பெண்கள் அதிகமாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள், மகிழ்ச்சி குறைவதற்கான காரணங்கள், இன்றைக்கு ஆண்கள் அவர்கள் நம்மளை நம்பி அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு என் கணவனே தஞ்சம் என்று வந்திருக்கக்கூடிய நம்முடைய மனைவிமார்களை நம் அரவணைத்து அன்பாக நேர்மறை சிந்தனையோடு கொண்டு செல்வது நம்முடைய கடமை. அதே போல் பெண்களும் நமக்கு ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும், அப்படிதானா? இல்லைன்னு என்ன விட மாட்டாங்க, இதை தாண்டி அங்கே போவோம். என்ன ஃபாதர் பெண்ணிய சிந்தனை, பெண்களும் அப்படிதான் நம் கணவர்களை வந்து அதிகமாக மதிக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்கக்கூடும். அப்போ இந்த மகிழ்ச்சி குறைவதற்கான காரணங்கள் நமக்கு பார்த்தோம்னா கிளாஸ் நோட்ஸ்ல இருக்கு. ஒருவர் குறை கூறும் பழக்கம், அவரவர் வாக்கை காப்பாற்றை தவறுதல், அப்படிதானா? இன்றைக்கு வந்து நீ ரெடியா சாரி எல்லாம் கொடுத்து நல்லா இருந்து நம்ம ஈவினிங் வந்து சாப்பிட போகலான்னு சொல்லுவோம். ஆனால் இவர் வந்தோடனே எனக்கு டயர்டாக இருக்கு, நாளை என்ன நான் இப்போ தான் மேக்கப் பண்ணி எடுத்து அழகாக ரெடியாக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன டயர்டு, ஏதோ 2 மாதத்துக்கு ஒருக்கா வெளியே போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிடலான்னு பார்த்து. அப்போ வாக்கை வந்து நம்ம என்ன பண்ணணும், வாக்கை வந்து காப்பாற்றணும். ஒருவர் நம்பாமை, இது ரொம்ப மோசமான பழக்கம். ஒருவன் தன் மனைவியின் மீது இன்றைக்கு சந்தேகப்படுது, ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்துட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளில் அதிகமாக இருக்காது, ஃப்ரீடமான ஐரோப்பிய நாடுகள்லையும் ப்ராப்ளம் இருக்கு. இன்றைக்கு எனக்கு வரக்கூடிய நிறைய பாவ சங்கீர்த்தனங்கள் கவுன்சிலிங் எல்லாம் பார்க்கும்போது, நம்பகத்தன்மை, மனிதன் காற்றை சோசிப்பதால் மட்டும் வாழவில்லை, மாறாக நம்பிக்கைகளை சோசிப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்பிக்கை இல்லை என்றால் மனிதன் வாழ்க்கையை தொலைந்து விட்டான். நம்ம மெதுவாக தானே பேசுறேன். நம்பிக்கை இல்லாத போது அவன் வாழ்க்கையே நரகமாக மாறிவிடுகிறது. வாழ்க்கையை தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய மனைவியை நம்ப வேண்டும், தன்னை காப்பாற்றக்கூடிய கணவனை நம்ப வேண்டும். நம்பகத்தன்மை இல்லாத போது அந்த வாழ்க்கையே நரகமாக மாறிடும். அம்மா நல்ல முகலட்சணமா இருக்கிறீங்க, குழப்பத்துல குடும்பத்துல குழப்பம் நம்ப தகுந்த அப்படிதானா? நீங்க அதை பற்றி என்ன சொல்றீங்க? நான் அன்மேரிடு ஃபாதர். ஐயோ, உங்களை பார்த்தாலும் எனக்கு தெரியுது ரொம்ப முகலட்சணமா இருக்கீங்க. நான் இந்த ஆட்கள்கிட்ட என்ன சொல்றீங்க, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் நம்பணுமா நம்ப கூடாதா? நம்பணும் ஃபாதர், நம்பணும் ஃபாதர். உங்களுடைய சிரிப்பே கை தட்டுங்க அவங்களுக்கு. அப்போ இன்றைக்கு நம்பகத்தன்மை இல்லாத போது வாழ்க்கையில வந்து என்ன ஆகுது, மிக மோசமான மகிழ்ச்சி குறைவதற்கான காரணங்கள் இது ஒன்று. ஓகே, வாழ்க்கையே ஒரு சவால். இந்த வாழ்க்கையிலே சவால் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் பல்வேறு விதமான உணர்வுகளை உள்வாங்க இருக்கிறேன். இது எல்லா மனிதர்களுக்கும் நல்ல உணர்வுகளும் இருக்கிறது, கசப்பான உணர்வுகளும் இருக்கிறது, அப்படிதானா? வாழ்க்கையில வந்து இன்றைக்கு பொறாமை குணங்களும் இருக்கிறது. யாரை வந்து எங்க தொலைச்சலாம், ஒரு பிசினஸ்ல முன்னேற்றணும் அவனை மேல கண்ணு. அப்ப சவால்கள் இன்றைக்கு எல்லாமே இருக்கிறது. ஆனா சவால்களை சந்திக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் வளர்த்துக்கொள்ளும். தந்தை அவர்கள் இந்த அருமையான இந்த கவுன்சிலிங் கிளாஸ் வைக்கிறாங்கன்னா, முதல்ல நீங்க வந்து மற்றவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு முன்னால் தன்னையே பக்குவப்படுத்துவது, அதானா? நம்மையே நாம் பக்குவப்படுத்துகிற போது, நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற போது மற்றவர்களையும் மகிழ்ச்சி படுத்த முடியும். அதான் இதனுடைய இந்த அருமையான ஆற்றுப்படுத்தல் தந்தை அவர்களுடைய பணிகளிலே ஒரு முக்கியமான பணி. அப்ப நாம எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மகிழ்ச்சி இல்லாத போது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியுமா? இவங்க அருமையான சகோதரி வீட்டில் வந்து ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ரொம்ப சோகமா இருந்து என்ன ஆகும்? 2 பையன், 2 பிள்ளைகள், ஆனா பெண்ணா? பையன் 2 பையன்மாரு. எத்தனை வயசு இருக்கு? ஒருத்தனுக்கு 34, ஒருத்தனுக்கு 31. உங்களை பார்த்தா அப்படி தெரியல, இளமையால இருக்கு. ஃபேர் லெவலி போடுறீங்களா? ரொம்ப இளமையால இருக்கீங்க. அப்போ நீங்க வந்து ஒரு பையன்மார்கள் வரும்போது வீட்டில் சோகமா இருப்பீங்களா, மகிழ்ச்சியா இருப்பீங்க? எப்படி? பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு வரும்போது மகிழ்ச்சியா இருப்பீங்களா அல்லது ரொம்ப சோகமா இருப்பீங்க? மகிழ்ச்சியா இருப்பேன். ரொம்ப உங்க சிரிப்பே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. அப்படிதானா? நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் வரும்போது மகிழ்ச்சியா இருப்பீங்களா, சோகமா இருப்பீங்களா? மகிழ்ச்சியா இருப்பேன். மகிழ்ச்சியா இருப்பேன். அப்ப ஹஸ்பண்ட் வேலை முடிச்சுட்டு வர்றாரு. வேலை முடிச்சுட்டு வரும்போது நீங்க வந்து என்ன, அவர் வீட்டுல வந்து அடியே சாந்தி, நீங்க என்ன வந்து தொலை, என்ன
அவர் அப்போ தான் வேலை முடிச்சுட்டு வருவார். வந்த உடனே நீங்கள் சோகத்தில் இருக்கீங்க, பையன் அப்போ தான் ஸ்கூலுக்கு கொண்டு வராங்க. டேய் தண்ணியை கொடு, தண்ணி அண்ணா இருக்கு எடுத்து குடிப்பா. அப்போ நீ சோகமாக இருக்கணும். அந்த வீட்டினுடைய சூழலை யார் தீர்மானிக்கிறான்? நம்ம ஒவ்வொருவரும் தான் தீர்மானிக்கிறோம். அப்போ ஒரு கணவர் மகிழ்ச்சியாக உள்ள வரும்போது நாம மகிழ்ச்சி வெளிப்படுத்தணும். அதை சொல்லணும், கவலை உன்னை புதைக்கும் முன்பாக நீ கவலையை புதைத்து விடு. அதானா? அப்ப எந்த கவலை உன்னை புதைக்கும் முன்பாக உன்னுடைய நேர்மறை எண்ணங்களால் நீ அந்த கவலையை புதைத்து விடுகிற போது நீ வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருப்ப. அந்த சகோதரி 2 பேருமே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவரும் அழகா என்ன சொன்னார்? நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். கவலைகள் எல்லோருக்குமே இருக்கு. கவலை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. அப்படிதானா? கவலை இல்லாத மனுஷன் உலகத்துல பார்க்க முடியுமா? நீங்க யாராவது ஒரு ஆளை சொல்ல முடியும்? இல்ல. கவலை இல்லாத ஆளை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாது. வெரி குட், அழகா சொன்னீங்க. பிள்ளை கவலை இல்லாத ஆளை சொல்ல முடியாது. நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தீங்களா? கவலைப்பட்டிருக்கீங்க? கவலைப்பட்டிருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். வெரி குட். கவலை நீங்க எப்படி மேற்கொள்வது? அதுக்கு தீர்வு அந்த நேரத்தில் நம்ம ஒரு பிரேயர் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம். கை தட்டுங்க, அழகா சொன்னாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கவலை மனிதனுக்கு சவால்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கவலைகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும். அவங்க சொன்னாங்க the prayer therapy is a very important topic. அது பிரேயர் தெரப்பி, இந்த ஜெப தெரப்பி இன்றைக்கு அதிகமாக இருக்கு ஐரோப்பிய நாடுகள்ல. அதை பற்றி நான் 3 ஆர்டிகிள் எழுதிருக்கிறேன். ஜெபம் பண்றது என்னமா? வெரி குட், வெரி குட், கிராட்டிடியூட். இப்போ நான் இத்தாலியில ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு புத்தகம் போட்டேன், சாமிக்கு அனுப்பி இருக்கிறேன், இந்த பிரேயர் தெரப்பியை பற்றி. அந்த ஒரு நாளுக்கு மட்டும் 550 புத்தகம் வித்துச்சு பாருங்க. ஒரு நாள் ஐரோப்பியன்ஸ் பிரேயர் தெரப்பி. அவங்க அழகா சொன்னாங்க, இந்த வாழ்க்கையில நான் கடைசி பாயிண்ட் இந்த ஜெபத்தோட தான் முடிச்சிருக்கிறேன். இன்றைக்கு ஜெபம் செய்யாத மனிதர்கள் வாழ்க்கையிலே மற்றவர்களை விட ஜெபம் செய்கிற மனிதன் தன்னுடைய சவால்களை, பிரச்சனைகளை என்ன பண்ணலாம்? ஒருபடி மேலாக இருக்கான். நான் காலையில என்னுடைய சின்ன வயசுல தூங்கிட்டு இருக்கேன். அப்ப எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மரமடி கோயில் பக்கத்துல ஒரு குர்சடி இருக்கு. அப்போ இவங்க 5:30 மணிக்கு இந்த பாட்டிமார்கள் இவங்களெல்லாம் எழும்பு போய் அதில் இருந்த மாதிரியே வாழ்க்கை கருத்துற முடியனே. நான் அப்போ சின்ன பையன். நான் அம்மா எதுக்கம்மா எங்களெல்லாம் உறங்கூடாமல் அருள் இருந்த மாதிரியே கருத்துற முடியனே, பெண்களுக்கு ஆசிரியப்பட்டவள் நிறச்சொடிக்குமா கிண்டல் அடிப்பான். என்னால் பக்தி உண்டு. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, மோனே உனக்கு இப்பெல்லாம் புரியாது, நீ நாளைக்கு உனக்கு குழந்தை குட்டிகள் இருக்கும்போது உனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் என்னவென்று கேட்டால், சவால்கள், பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்திலேயே கிடையாது. ஆனால் பிரச்சனைகள் வருகிற போது ஒரு மனிதன் ஜெபிக்க கற்றுக்கொள்கிற போது அந்த நம்பிக்கை சொன்ன மனிதன் காற்றை சோசிப்பதால் வாழ்வதில்லை, மாறாக நம்பிக்கைகளை சோசிப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எழுதி வையுங்கள், உங்களுடைய இதயத்துக்குள் எழுதி வையுங்கள் இந்த வார்த்தைகளை. மனிதன் நம்பிக்கைகளை சோசிப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஆனால் தன் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை. அப்போ வாழ்க்கையில ஜெபம் அழகா சொன்னாங்க. உங்க பேர் என்ன? ஜெரோலின். கை தட்டுங்க. அதுல ஒரு ஆண் குரல் இருந்து ஜெபத்தை பற்றி வருகிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்ப வாழ்க்கை ஒரு சவால். இந்த சவால்களை எதிர்கொள்ளும் துணிவையும் தெளிவையும் நீங்கள் பெற வேண்டும். சவால்களை எதிர்கொள்வதில் இருந்து விலகி ஓடும் மனிதர்களை விட எதிர்த்து நின்று போராடும் மனிதர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். பின் இளமை பருவம் என்பது சவால் நிறைந்த பருவம். ஐயோ, உயர்கல்வி படிக்கிற போது எவ்வளவு தடைகள் வரும். நான் பெருமையா சொல்லல, நேற்று என்னை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. நான் எஜுகேஷனில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ ஒரு பையன் ஓடி வர்றான். வந்துட்டு ஒரு முத்தம் தந்தான். ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன், இந்த சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்தாங்க, அப்பாவும் வந்தாங்க. ஒரு எளிமையான குடும்பம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பின் இளமை பருவத்திலே அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு வாடகை இல்லாமல் அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அந்த பையன் அவன் முத்தத்தை தந்து என்னை கட்டி பிடிச்சான். அவன் சொன்னான், நன்றின்னு சொன்னான். எதுக்குன்னா, ஃபாதர் நீங்கள் எனக்கு உதவி செய்யலாம், நான் இந்த வரை படிச்சிருக்க மாட்டேன், சின்ன சின்ன உதவிகள் தான். திருப்பி ஒரு முத்தம் தந்தான். எதுக்கடா இப்படி கேட்டேன், என்ன சந்தோஷமா இருக்கா, மகிழ்ச்சியா இருக்கா, நீ எவ்வளோ படி உனக்கு உதவி செய்யறான், ஈஸ்வர படியடான்னு சொல்லிட்டு அவனை தட்டி கொடுத்தேன். அந்த சிறுவன் அழுதுகின்று அவன் கண்ணீரின் கைகளிலே நினைக்கிறது. கரத்தை பிடித்து அழுகிறான். ஃபாதர், நேற்று எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன உதவி தான் செஞ்சீங்க,
நான் மற்ற பிள்ளைகளை பார்க்கிறேன். எல்லோருமே இங்கே சென்ட் மேரிஸ் டீச்சர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. கொடைக்கானல் டூருக்கு போகிறாங்க. கரெக்டு தானா? இந்த பிள்ளைகளெல்லாம் டூருக்கு போகுது. நான் என் தாயிடம் அழுது புலம்பு கேட்கிற போது என் தாய், நமக்கெல்லாம் கொடுத்து வைக்கவில்லையடா, நீ எதுக்கு போற, இரு என்று சொல்லு. நான் 1 வருடம் வாழ்க்கையிலே இந்த குளச்சலை தாண்டி எந்த ஊரையும் பார்க்கவில்லை. ஆனால் ஏதோ ஒரு சின்ன உதவி, எங்கள் அப்பா நான் டூர் போக முடியாமல் கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட சொன்ன ஒரு சின்ன உதவி தான், ஒரு 700 ரூபாய் தான் வரும். அவங்க கேட்டிருக்கிறாங்க. கரெக்டு தானே? சென்ட் மேரிஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவன் கண்களிலிருந்து அழுகை என் கைகளை கண்ணீரால் பதிய வைத்தது. பெருமையாக சொல்லவில்லை, என்னை மன்னிக்கவும். இந்த அனுபவம் இப்படி சிறு சிறு அனுபவம் வாழ்க்கையை பாதித்தது. அவனுடைய கனவுகள், அந்த சிறுவனுக்கு அந்த கொடைக்கானலுக்கு சென்று மற்ற பிள்ளைகள் எல்லோரும் செல்கிறார்களே, என்னால் செல்ல இயல முடியவென்று அழுது புலம்புகிற போது அவன் வாழ்க்கையில எத்தனை கனவுகள் இருக்கும். சின்ன சின்ன கனவுகள், குட்டி குட்டி கனவுகள். அந்த வாழ்க்கையில பெற முடியாத போது அவன் வளர்கிற போது அந்த மனிதனுடைய ஆளுமை சிதைவுபடுகிறது. அவன் ஆளுமை வளர்ச்சி அங்கே நொறுக்கப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சி. இன்றைக்கு பின் இளமை பருவத்திலே ஒரு அதிகமான பாதிப்புகள். இன்றைக்கு பொருளாதார பிரச்சனை. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கு நானோ ஃபாதரோ ஒவ்வொரு ஆளும் ஒரு இடத்துல இருக்கிறோன்னா எல்லாம் கடவுளுடைய திட்டம். மனிதன் பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்று இருக்காமல் இறக்கக்கூடிய தருவாயிலும் பிறக்கக்கூடிய தரவு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வது. எனவே சவால்கள் இன்றைக்கு பின்னிழமை பருவத்திலே ஒரு முக்கியமான சவால்கள் இன்றைக்கு பொருளாதார பிரச்சனைகள். கணவன் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக இன்றைக்கு தன்னை தன் பிள்ளைகளை இன்றைக்கு அவன் இன்றைக்கு உணவு ரீதியாக சில விஷயங்களை கணவன் செய்யவில்லை என்றால் அங்கு பயங்கரமான பொருளாதார பிரச்சனை இன்றைக்கு பன்முக பிரச்சனைகளை உள்ளவாங்குகிறது. எனவே பின்னிழமை பருவத்திலே இருக்கக்கூடிய சவால்களிலே இன்றைக்கு பொருளாதார பிரச்சனை. அந்த சிறுவனுடைய கண்ணீர், அந்த ஆனந்த கண்ணீர் என்னை கட்டிப்பிடிக்கிற போது அந்த சிறுவனிடம் சொன்னேன். இந்த புத்தகத்திலே நான் சொல்கிறது, லைஃப் இஸ் டு லீவ், வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. எல்லாம் நல்லா இருப்ப, பெரியாளா இருப்ப. நான் சொல்லுவேன், நம்முடைய சங்கிலி தொடர். இன்றைக்கு 10 ரூபா பிள்ளைக்கு உதவி செய்யணும், இந்த 10 ரூபா இன்னொரு பிள்ளைக்கு நீ வளர்ந்து உருவாக்கணும். அதான் வாழ்க்கை. இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்கிற போது இந்த உலகமானது மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இந்த பின்னிலைமை பருவத்திலே சந்திக்கக்கூடிய சவால்கள் பொருளாதார பிரச்சனை. எத்தனை கணவன்மார்கள், எத்தனை மனைவிமார்கள் இன்றைக்கு வெளியே போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனவே நம்ம சவால்களை இன்றைக்கு நாம் அதை எதிர்த்து நின்று போராட வேண்டும். நிறைவாக இதுல நான் இந்த கிளாஸ் நோட்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். இந்த கணவன் மனைவிடமிருந்து என்ன பார்க்குறாங்க, மனைவி கணவனிடமிருந்து என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, அதெல்லாம் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை கிளாஸ் நோட்ஸில் பார்த்துருங்க. நான் நிறைவாக சில விஷயங்களை இன்றைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய மனதிலே பதிய வேண்டும். ரொம்ப அருமையான விஷயங்கள். The 5 love languages for the couples to be happy. அன்பு மொழிகள் 5 கணவன் மனைவி மகிழ்ந்து வாழ என்னுடைய முதல் புத்தகத்திலே சொல்லியிருக்கிறேன். ஸோ நலமுடன் வாழ வழிமுறைகள். இன்றைக்கு நம்முடைய உரையாடுகள், நம்முடைய பேச்சுகள் ஒரு தீர்க்கமான முடிவுகள் இல்லாத ஒரு பேச்சுகளா இருக்கிற போது, இவர் நிறைய பேசுவார், விஷயத்துல ஒன்று இருக்கிறாது. நம்முடைய உரையாடல்கள், நம்முடைய வகுப்புகள் எல்லாமே நல்ல ஒரு காங்கிரீட் பயிற்சிகளாக இருக்கிற போது அதுக்கு யதார்த்தமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நலமுடன் வாழ வழிமுறைகள், அன்பு கட்டளைகள், நேர்மறை எண்ணங்கள். முதலாவது, இன்னைக்கு இன்னையிலிருந்து தயவு செய்து யாரையும் குறை சொல்லாதீங்க. தவறு செய்வது மனித இயல்பு. ஒரு பையன் ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்கன்னு சட்டி சொல்லாதீங்க. நான் ஊக்குவிக்க மாட்டேன். நான் பெருமையாக சொல்லவில்லை. உலகத்திலே மிக உயர்ந்த பெரிய பல்கலைக்கழகம் கிரகோரியன் பல்கலைக்கழகம். அங்கே படிக்கணும் எதிர்பார்க்கல. அங்கே எல்லா பாடத்தில் நாங்கள் சும்மா கும்லாவது கிரகோரியன் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு எதிர்பார்க்கல. எல்லா மார்க்கும் எல்லா பாடத்துக்கும் 100 மதிப்பெண்கள் வாங்கணும்னா எதிர்பார்க்கல. ஆனால் நமக்கு யாரையும் சொல்லப்படும், நீ ஃபர்ஸ்ட் மார்க் தான், அவன் 90 மார்க் வாங்கிட்டு வந்திருப்பான். முட்டாளை 10 மார்க் குறைச்சிட்ட, நீ மாடு மேய்க்க போலான்னு சொல்லும். அவன் நல்லா படிச்சு எடுத்துட்டு 90 மார்க் எடுத்துட்டு வந்துருப்பா. அவன் நீங்க என்ன செய்யணும்? பாராட்டணும். நீங்க என்ன செய்வீங்க? பாராட்டுவேன். நீங்க பிரியாணி ஊக்கப்படுத்துவேன். நீங்க என்ன செய்வீங்க? பாராட்டணும். நீங்க கண்டிப்பா என்கரேஜ். வெரி குட். நீங்க என்ன செய்வீங்க? கட்டுப்பிடிச்ச மொத்தம். ஐயோ ரொம்ப அருமையா நம்ம தெரப்பி கொண்டு வந்துட்டீங்க. கட்டிப்பிடி வைத்து. நீங்க என்ன செய்வீங்க? பாராட்டுவேன். நீங்க பாராட்டுவேன். நீங்க என்ன செய்வீங்க? பாராட்டணும். வெரி குட். 10 மார்க் தானே எல்லாமே கண்ணேன்னு சொல்ல முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு 10 மார்க்கை பற்றி கவலைப்படாத, நாளை இதை விட நல்லா படிக்கணும் அப்படி சொல்லி தட்டி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு நேர்மறை எண்ணங்கள், பாராட்டுகள். நேரம் ஒதுக்குதல்.
உரையாடலை பற்றி நீங்க சொன்னீங்க. இந்த உரையாடலை பற்றி நிறைய விஷயங்களே இருக்கு. இன்றைக்கு நேரம் ஒதுக்குதல். இன்றைக்கு வந்து கணவன் மனைவி இந்த பின்னிளமை பருவத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உரையாடல், கணவன் மனைவி டைம் இதே கிடையாது, நேரமே கிடையாது. நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்க உங்க ஹஸ்பண்டோட? சைனி அதிகமா தொந்தரவு பண்ண வெரி குட். நைட்டு 1 hour பேசுவாங்க பாத்தீங்களா? அவங்க 1 hourல எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்றாங்க. நீங்க எவ்வளவு நேரம் ஒதுக்குவீங்க? காலையில் 6ல இருந்து 9 மணி வரை வேலைக்கு போகிற அந்த நேரம் ஃபுல்லாக சமையல் வேலையிலலாம் பேசிட்டு தான் பேசணும். ஆமாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். காலேஜ் முடிச்சுட்டு மேக்ஸிமம் எவ்வளோ டைம் கிடைக்குமோ அவ்வளோ தூரம். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமா, உங்க சிரிப்பு எனக்கு ரொம்ப அருமையா இருக்கு. அம்மா எவ்வளவு நேரம் பேசுங்க? நான் டைம் அப்படி இல்லை இருக்கிறது எப்பவுமே நேரம் நிறைய நேரம் ஒதுக்கும், சண்டையும் போடுவோம். என்ன கூட வாங்க, அதுக்கு அங்க போக மாட்டோம். நம்ம பார்டர் ப்ராப்ளம் இருக்கு, பாகிஸ்தான் இந்தியா பார்டர் இருக்கு. வெரி குட். பிள்ளைங்க வாங்க. அப்போ இந்த நேரம் ஒதுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு வந்து நாம வந்து என்ன பண்றோம்? செல்போனுக்கு சேட் பண்றது ஒதுக்குறோம், நல்ல விஷயங்கள் தான். சீரியல் பார்க்கறது ஒதுக்குறோம், நல்ல விஷயம்தான். ஆனால் கணவனுடைய உணர்வுகளை இன்றைக்கு உரையாடல் மூலமாக தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். எங்கு நேரம் ஒதுக்காமல் இருக்கிற போது அங்கே சுவர்களை எழுப்புகிறோம். பிள்ளை சகோதரி, இந்த நேர ஒதுக்குங்களை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு கணவன் மனைவிக்கு வந்து நேரம் எதுனா எதுக்கு, அதனால என்ன பலன்? ஃபாதர், எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு மேரேஜ் ஆகி? இங்க வாங்க, சம்மந்தம் இல்லாம ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டுருக்கீங்க. சரி பிள்ளை, நீங்க பின்னிலைமை பருவத்தில் தான் இருக்கிறீங்க. ஆனா அப்பா அம்மாவோட நேரம் ஒதுக்குறீங்களா இல்லையா? வெரி குட். பன்முகத்தன்மை. கணவன் மனைவி தான் பின்னிலைமை பருவத்தில். அந்த பின்னிலைமை பருவத்தில் வந்து தன்னுடைய பெற்றோரோட நேரம் ஒதுக்குறீங்க. நீங்க அம்மா அப்பாவோட பேசுவீங்களா? பேசுறது உண்டு. நண்பர்களோட பேசுவீங்களா? பேசுறது உண்டு. அதனால என்ன பலன்? அதனால என்ன பலன்? மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், அவங்களுடைய உறவு வந்து கொஞ்சம் மேம்படுறதுக்கு வழியா. வெரி குட். கை தட்டுங்க. ஓகே சகோதரி, ரொம்ப நன்றி. கை தட்டுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ இன்றைக்கு நேரம் ஒதுக்குற போதுதான் நம்முடைய உறவு சார்ந்த விஷயங்களை, விடயங்களை நாம் என்ன பண்ணுவோம்? பழுதுபட்ட விஷயங்களை புதுப்பிக்கிறோம் உரையாடல்கள் மூலமாக. இந்த நேரம் இல்லாத போது எனக்கு நேரமே கிடையாது. ஒரு பையன் தற்கொலை பண்ண, அவங்களுக்கு தெரியும், அந்த அனுபவம் தெரியும், இது நடந்த உண்மை. அவன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும்போது கவுன்சிலர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து ஃபோன் பண்ணா, மெசேஜ் பண்ணா. கவுன்சிலர் ரொம்ப பிஸி. இது நடந்த உண்மை. 2 நாள் போனா, 3ஆவது நாள் போனா அந்த அவன் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி, என்னுடைய பிரச்சனை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏழ்மை பண பிரச்சனை அல்ல, என்னுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க ஆள் இல்லை, என்னுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க ஆள் இல்லை. இது இன்றைக்கு ஒரு வறுமை விட மோசமான இந்த உளவியல் பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஒரு நண்பர்கள், இன்றைக்கு கணவன் மனைவி, பிள்ளை வந்து பெற்றோர்கள் முதல்ல வந்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்காம இருந்தா அவன் பையன் என்ன பண்ணுவான்? பிரச்சனை வளர்த்து வளர்த்து ஆழமாக வந்து பலூன் எடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக வச்சு என்ன பண்ணும்? பட்டார்னு வெடிக்கும். இன்றைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வருதுன்னா காரணம் என்ன? அப்ப நேரம் வந்து ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பரிசு கொடுங்கள். எதுக்கு என்ன சமாதம்? அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதுக்காக வந்து 10 பவுன் சவரனை கொடுக்க விரும்ப சொல்லலை, 40 பவுன் கொடுக்கன்னு சொல்லலை. நம்மளால எளிய பொருள். கணவன் மனைவனுடைய அந்த பிறந்த நாளை புரிஞ்சுவிடு. ஒரு மனைவி வந்து ஒரு கணவன் வந்து பிறந்த நாள் தெரியாம இருந்தா என்ன கூத்து நடக்கும்? என்ன கூத்து நடக்கும்? என்ன நடக்கும் தலைவரை? அவங்க வந்து நல்ல சீரியஸா நோட்ஸ் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்க பேர் என்ன? ராபர்ட். நல்ல அருமையா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. உங்க மனைவியினுடைய பிறந்த நாள் கண்டிப்பா தெரியும். உங்க முகத்தை பார்த்தோன்னா ஐயோ என்ன பச்சை குழந்தை போல இருக்கீங்க. இதுவரை கொடுத்துட்டல. ஒரு முத்தம் கொடுக்கலையா? அவருடைய உண்மை தன்மையை பாராட்டணும். ஆனா வந்து அவர் உண்மை, ஆனா வந்து வேற வழிகளில் பரிசு கொடுப்பாங்க. அவங்க பரிசு என்பது ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய பரிசு என்பது அன்றைக்கு வந்து ஒரு கனைவி வந்து பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லி கை கொடுக்கிறது, ஒரு முத்தம் கொடுக்கிறது. அப்படித்தானா? நீங்க உங்க ஹஸ்பண்டுடைய பிறந்தநாள் உங்களுக்கு தெரியுமா? நீங்க அவருக்கும் கை தொட்டோம், இவங்களுக்கு கை தொட்டோம். அவர் கொடுக்கிற பரிசு என்னன்னு தெரியுமா? அந்த முக மலர்ச்சி, வேற ஒண்ணு வேணும். மனைவி பாப்பா இன்றைக்கு பிறந்த நாள். சிலங்க வந்து ஃபாரின்ல வந்து 3 ஃபீஸ்டே வைப்பாங்க, 3 பேர் வச்சு, ரஃபேலே, கப்ரியேலே, மிக்கேலே.
நான் ஒரு பிள்ளைகிட்ட சொன்னேன், என்னடா உனக்கு 3 பேர் இருக்கு, ரஃபேல், கப்ரியல், மிக்கேல். அப்போ தான் 3 பரிசு கிடைக்கும் ஃபாதர். அடா பாவியலா, இப்படி வேற இருக்கீங்களா? அப்போ நான் கரெக்டாக படிப்பேன். நாளைக்கு எனக்கு ஃபீஸ் டே பாப்பான்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அவர் என்ன பண்ண, ஃபாரின்ல வந்து அவர் ஒரு கிஃப்ட் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல, சின்ன சின்ன விளையாட்டு விஷயங்கள். ஆனால் பரிசு கொடுப்பது என்பது விலை உயர்ந்த பொருள் அல்ல. ஒரு எளிமையான சின்ன பொருட்களை கொடுக்கும்போது மனசு வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக. அப்படிதானா? ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்த நாள், இவங்க அம்மா பிறந்த நாளுக்கெல்லாம் நான் வந்து என்ன பண்ண ஒன்று, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நைட்டி எடுத்து கொடுப்பேன். அவங்களுக்கு சந்தோஷம். என் மோன் வந்து அங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணிட்ட சொல்லி ஒரு நைட்டி எடுத்து கொடுறேன் அம்மாவுக்கு பிறந்த நாள். சின்ன சின்ன விஷயங்கள், எளிய விஷயங்கள், விலையோர்ந்த கார்கள் அல்ல, பங்களாக்கள் அல்ல, எளிய பொருட்கள், பிடித்த பொருட்கள், புத்தங்கள். இந்த பரிசு பொருட்களை கொடுக்கிற போது அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும். பின் இளமை பருவத்தினுடைய மகிழ்ச்சியுடைய ரகசியத்திலே இது ஒரு காரணம், பரிசு கொடுப்பது, ஒருவருக்கொருவர் உதவி புரிதல். தலைவரே, உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படிதானா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மனைவிக்கு ஏதாவது வாங்கி குடிப்பீங்களா? வெரி குட். யார் பிரியாணி நல்லா செய்வாங்க? அந்த ஆண்கள்கிட்ட நாங்கள் சாப்பிடுதோம் ஃபாதர், உதவி செய்வோம், அவ்வளோதான். அப்படிதானே? அதை செய்வீங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உதவி புரிதல் என்பது நம்முடைய இந்திய பழக்க கலாச்சார வழக்கத்தில் எல்லாத்துலையும் அப்படிதான். நம்ம யார் நம்ம சாப்பிட்ட பிளேட்டை அது கழுவி வைக்கிறோமா? அப்படியே அது வேண்டாம். நான் பெருமை சொன்னேன், எங்கே வந்தாலும் நான் சாப்பிட்ட பொருள் நான் தான் கழுவி வச்சுருவேன். அது பெருமை இல்லை, அப்படி பழகிடும். நான் அப்படி அதுக்கு சொல்ல வரல. மனைவிக்கு வந்து காய்கறிகள் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் மனைவி வந்து கணவனுக்கு உதவி செய்கிறது, இப்படி சின்ன சின்ன உதவிகள் செய்கிற போது அந்த மகிழ்ச்சியினுடைய ரகசியம் பின் இளமை பருவத்தில் அந்த குடும்பத்தோட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி தான் நம்ம கரெக்டுன்னு. ஐயோ, உங்கள் முகத்தை பார்த்து அன்னை தெரசா முகம் போல இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்வீங்க? யாருக்கு உதவி செய்யறது? எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு எல்லா உதவியும் நான் தான் செய்து கொடுப்பேன். நீங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா? அம்மாவுக்கு உதவி செய்வது கடவுளை வழிபடுவதை விட தன் பெற்ற தாய்க்கு உதவி செய்வது. அவளுடைய அந்த மோத்திரத்தில் இருக்கிற அதுதான் நறுமண தைலத்தை விட அதிகமான மனம். தன் தாய் அழுகிற போது அந்த கண்ணீரை துடைத்து குடிக்கக்கூடிய, தனிமையில் வாழக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே, சமூகத்திலே. நம்மளை சுமந்து பிடித்து வளர்த்த எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பிரைவசி என்று சொல்லக்கூடிய சமூக இறுக்கம், சமூக கொடுமை, அந்த பெற்றோர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறதாம்மா. அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து சல்யூட் அடைப்பேன். அது அருமையான விஷயம். ஒருவருக்கு தொடுங்கள், த டச்சிங்ஸ். இதுக்கு ஒரு நாளை நான் கிளாஸ் எடுக்க வேண்டியது. தொடுங்கள். இங்கே பாருங்க, இன்றைக்கு இந்த ஐரோப்பிய கலாச்சாரத்திலிருந்து சில நல்ல விஷயங்கள் நமக்கு தேவையாக இருந்தால் எடுத்துக்கொள்றதுல தப்பே கிடையாது. எந்த கலாச்சாரத்திலும் இன்றைக்கு ஒற்றை கலாச்சாரம் வளர்ச்சிக்கு அல்ல, பன்முகத்தன்மையுடைய கலாச்சாரங்கள் நல்ல விஷயங்கள் இருப்பது தவறு கிடையாது. நான் ஒன்று சொல்றேன், நிறைய தியரி கோட்பாடுகள் எல்லாம் தேவைதான். இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டைவார், பிள்ளைக்கு 10 வருஷம் ஆச்சு இல்லைம்மா? மேரேஜ் எத்தனை வருஷம் ஆகுது? 17. வெரி குட். அப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்து மனசுல ஒரு குறைபாடு வருது, இது வருது. நான் முந்தா நேற்று தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், பல கோடிகளுக்கு அதிபதி, டெய்லி ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து விவாகரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறார். அப்போ அவரை வந்து முதல்ல பேச விட்டார். நல்லா பேச விட்டுட்டு அவருடைய பிரச்சனைலாம் கேட்டு நிறைய எதுவுமே சொல்லலை. நமக்கு சரி 2வது நாள் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் நாட்களை 2, 3, 5 நாள் பேசி அவங்கள போயிட்டு மனசுடைய அந்த இதை வந்து மெதுவாக அவங்கள வந்து என்ன பண்ணுறது, குறைச்சு. அதுக்கு பிறகு சில விஷயங்களை பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. மன்னிக்க முடியாத சில விஷயங்களை வைத்து நாம் என்ன பண்ணுறோம், இந்த பின் இளமை பருவத்திலே மகிழ்ச்சியை குறைவதற்கு காரணமாக இருக்கு. அப்போ தேவையில்லை பிள்ளை, ஐயோ நான் இந்த தப்பு செஞ்சுட்டேனே என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு வார்த்தைகளால் சொல்வதை விட, எத்தனை பேர்கள் கணவன்மார்கள் மனைவின் அருகரையில் சேர்ந்து கட்டி பிடித்து ஒரு முத்தம் கொடுத்து, நீதான் என்னுடைய காதல், நீதான் எனக்கு எல்லாம், என்னை மன்னித்துக்கொள் என்று கட்டி பிடித்து அரவணைக்கிற போது அங்கு இருக்கக்கூடிய மின்சார சக்தி எந்த உலகத்திலுமே இருக்காது. தன் மனைவி உருகி விடுவாள். ஐயோ நான் நேற்று செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சுக்காமா இப்படி போயிடுறதை விட அப்படி போயிட்டு மனைவியை கட்டி பிடிச்சி 2 முத்தம் கொடுக்கும்போது 2க்கு வித்தியாசம் இருக்குமா இருக்கா? இதே போன்றுதான் இன்றைக்கு குழந்தைகள் இன்றைக்கு வன்முறையாளர்களாக மாறுகிறார்கள் என்றால், இன்றைக்கு த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, இன்றைக்கு நம்முடைய ஆளுமை சிதைவு என்று சொல்லப்படுகிற இந்த கருத்தியல்கள் விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு வருகிறது என்றால், இந்த எத்தனை அப்பா அம்மாக்கள் தன்னுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கட்டி பிடிக்கிறார்கள், அரவணைக்கிறார்கள். தன் மகன் அவன் வகுப்பறையில் இருந்து முடிந்துவிட்டு ஐயோ என்று ஓடி தன்னுடைய தாயை படிக்கிற போது, தாய் அங்க தொற்றால் அழுக்கப்படும் கையை கழுன்னு சொல்றதை விட
அந்த மகன் ஓடி வருகிற போது அந்த பிள்ளையை அடித்து அப்படியே அப்படி அரவணைத்து முத்தமிட்டு தட்டி கொடுக்கிற தொடுதல் இருக்கிறது பாருங்கள். அதுதான் வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் எல்லா வைட்டமின் அங்கதான் வருது. வேற எந்த வைட்டமினுமே கிடையாது. அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறது. எந்த பெற்றோர்கள் அது பின் இளமை பருவத்திலே கணவர்கள் மனைவி மீது, மனைவி கணவர் மீது தொடுதல் இல்லாத போது வளர்கிற போது அவன் ஆளுமையிலே சிதைவுபடுகிறான். உண்மையான வளர்ச்சி இருக்கிறார். பின்னிலைமை பருவத்திலே மகிழ்ச்சி குறைவதற்கான காரணத்திலே ஒன்று தொடுதல் பண்பு இருக்கிறது. அப்படிதானா? நீங்க உங்க ஹஸ்பண்ட் எத்தனை முறை தொட்டிருக்கீங்க? கைகள்லாம் குடிப்பீங்களா? ஐயோ நாணத்தை பாருங்க. அதாவது தொடுதல் மிகவும் முக்கியமான ஒரு காரணம். அரவணைங்கள் நம்ம கட்டுப்படி வைத்து இப்பதான் வந்திருக்கு. அதாவது பாருங்க, the hug therapy. நீங்க வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் போது முதல்ல பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் தெரியும், ஐரோப்பியில் வந்து அது இட்டாலியன்ஸ். ஐரோப்பிய நாடுகளில் ஜெர்மன்ஸ் வந்து ஒரு அடக்க விட்டு போனா ஒரு சொட்டு கண்ணீர் தான் அவர் இப்படி நிற்பானுங்க. பிரான்ஸ்ல போனாலும் இப்படிதான் நிற்பாங்க. ஸ்பெயின்ல போனா கொஞ்சம், ஆனா இட்டாலியில போங்க, இல்ல சவுத் இட்டாலியில நம்ம ஊர்ல ஒப்பாரி போட்டு அழுவாங்களே, இதை போலாம் அழுவாங்க, ஐயோன்னு அழுவாங்க. ஏனென்றால் அந்த உணர்வுகள் கட்டி ஆழ்ந்து அப்படி அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகள், அன்புடைய வெளிப்பாடு, நெருக்கம் என்கிறோம் அந்த தியரி, எரிக்சனுடைய தியரி. நெருக்கம், பாசம், பற்று, உணர்வு, அது அந்த தனிமை. எத்தனை பேர் வந்து இன்னைக்கு அப்பா அம்மாவுடைய கணவன் மனைவியுடைய இறப்பு வந்து அதிகமான தனிமை, தனி சமூக அந்த தனிமையில வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்கு. அப்போ வந்து அரவணைக்கிறது. ஒரு ஆளுடைய பொண்ணு இறந்துட்டேன்னா அந்த அம்மா போய் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு 2 வார்த்தை தட்டி கொடுத்துட்டு அவங்ககிட்ட போகிறது, அவங்க சந்தோஷப்படும். அதுபோல பெண் நண்பர்கள் சந்திக்கிற போது, அது தன்னுடைய பிள்ளைகளை அரவணைக்கிற போது, முக்கியமாக நான் சொல்றது, தயவு செய்து இந்த யாரெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிடறாங்களோ உங்க கணவன் மரங்களை நல்லா கட்டிப்பிடிங்க. ஐயோ சாமியார் வந்தார் கிளாஸ் எடுத்தார், ஓடி எவரு கிளாஸ் எடுத்தா ஓடி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் அரவணையுங்கள். அரவணையுங்கள் என்பது தனிமை உணர்வை போக்கக்கூடிய ஒரு பண்பு. இன்றைக்கு பின்னிலைமை பருவத்திலே நெருக்கம், தனிமை, இந்த 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த தனிமை வருவதற்கான காரணம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாத காரணம். அப்ப அரவணை, உங்களுடைய பிள்ளைகளை அரவணையுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் வருகிற போது அதிகமா கட்டிப்பிடிங்க. நான் வந்து முதல்ல சொல்றேன், அந்த அம்மா அப்பா யூரோப்பில் சொல்றது, காலில் எழும்பின உடனே இந்த காஃபி டீயெல்லாம் 2வது பாருங்க, அப்படியே கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுங்க. அந்த டே வந்து நல்லா இருக்கும். காலில் எழும்பின உடனே ஐயோ இன்னைக்கு எனக்கு ஹஸ்பண்ட் ஒரு வழி பண்ணி ஆகணும், எலும்பிட்டவர் எலும்பு அப்படியே நிற்கிறது பட்டு வாசல், எழும்பின உடனே டீயா வேணும் உங்களுக்கு. ஆனா காலையில வந்து கட்டி பிடிச்சு அரவணைக்கு சொல்கிற போது அது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக மாறும். அச்சம், தயக்கம், பதட்டம் போன்ற உணர்வுகளை குறித்து உரையாடி நீக்குதல். அப்படிதானா? உரையாடல் வந்து ஒரு விதமான அச்சம் இருக்கிறது, ஒரு விதமான தயக்கம் இருக்கிறது, பதட்டம் இருக்கிறது. இந்த உணர்வுகளை வந்து போக்கணும்னா என்ன பண்ணும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசணுமா பேசணுமா? உரையாடல் மூலமாக. சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். நல்ல பேசணும். சந்தோஷம் சிஸ்டர். சிஸ்டர் கை கொடுங்க, ஒரு கை தட்டுங்க. அப்போ இது முக்கியமான விஷயம். அச்சம், தயக்கம், பதட்டம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற போது பெற்றோர்கள் பார்க்கணும். The body language is very important. அந்த பையன் வந்து ரொம்ப அச்சமா இருக்கு. இன்றைக்கு வந்து 10 பையன்மார்களை பாருங்க, அதுல வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப அச்சமா ஒரு மாதிரி இருக்கானா, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அப்போ அவனை கூப்பிட்டு பேசணும். அப்ப குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கும், நமக்கு அவனுக்கு குறை. அந்த யாருக்கு அன்பு குறைவாக இருக்கிறதோ, இன்னைக்கு காதல் வசப்படக்கூடிய பெண்களுடைய சைக்காலஜி நிறைவேறப்பதான். தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அதிகமான அன்பை செலுத்தாத போது யாரிடம் அதிகம் அன்பு செலுத்தப்படுகிறார்களோ வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வந்து இந்த அச்சம், தயக்கம், பதட்டம், இந்த எதிர்மறை உணர்வுகள் இருக்கிற போது நாம் வந்து உரையாடல் இருக்க வேண்டும். அவரோட பேசி தீர்க்கணும். அத்தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, கஷ்டமா இருக்கு, நீங்க என்ன இப்படி பண்ணிச்சு நல்லா இருக்கும். அது நேர்முறை விஷயமாக இந்த விஷயங்களை உரையாடுகிற போது இதை இந்த பதட்டத்தை போக்கலாம். வருங்கால நல உறவை கற்பனை செய்தல், envisioning healthy relationship in the future. அப்ப வருங்கால நல்ல விஷயத்தை, நல்லவித கற்பனைகளை வளர்த்துக் கொள்வது. எனக்கு 100 பவுன் போடணும் அப்படியெல்லாம் கற்பனை தேவை கிடையாது. எதிர்கால திட்டத்தில் என்னுடைய பிள்ளையை படிக்க வைப்பது, அவர்களை எப்படி கொண்டு செல்வது, நாம் எப்படி ஆரோக்கியமாக வளர்வது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள், பொருளாதார ரீதியாக கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை எப்படி சேகரிப்பது, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவது, இப்படி நல்ல கற்பனைகளை, நல்ல விஷயங்களை கணவன் மனைவி இணைந்து செயல்படுத்துகிற போது அந்த குடும்பம் பல்கலைக்கழகமாக மாறும், இல்லைன்னா நரகமாக தான் மாறும்.
அப்ப இதை உரையாடி நிற்க, உரையாடல்ங்கிறது இந்த பின்னிலைமை பருவத்திலே மிக முக்கியமான விஷயம். அப்படி நீங்க அச்சம் தயக்கம் எதா இருந்தன்னா உங்க ஹஸ்பண்ட் உரையாடணும். கண்டிப்பா உரையாடுவீங்களா? ஓகே, வெரி குட். மன்னித்தல். நான் வருஷத்துல ஒரு 4 ரிட்ரீட் கொடுப்பேன். என்னுடைய பேரிஷ்ல எங்களுடைய பிஷப் என்ன சொல்றாங்கன்னா, இட்டாலியன் பிஷப் ஃபாதர் டைசிஸ்ல கொடுப்பாங்க. குறைஞ்சது ஒரு 8000 பேர் வருவாங்க. நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அவங்கள உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல நல்ல ஒரு மியூசிக் தெரப்பி மாதிரி கொடுத்துட்டு அவங்களுடைய மனசில் உள்ள எல்லா விதமான அந்த வேதனைகள், சின்ன பருவத்தில் என்னென்ன வடுக்கள் இருக்கிறது, பின் இளமை பருவத்தில் அதிகமான வடுக்களும் இருக்கிறது, சலூத்தைன்னு சொல்லுவோம், கணவன் மனைவிக்குடைய பிரச்சனைகள், இதெல்லாமே என்ன பண்ணா அந்த மியூசிக் போட்டு அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அப்படி அரவணைக்க சொல்லி கட்டிப்பிடிக்க சொல்லிட்டு அவங்கள மெதுவா நான் உன் அன்பு செய்கிறேன், நீங்கள் எனக்கு அந்த பிரச்சனைகள் அந்த மெதுவாக என்ன பண்ணுறது, ஒரு ஐஸ் மாதிரி இருக்கும், ஐஸ் கட்டிகளாக இருக்கக்கூடியதை என்ன பண்ணணும், மெதுவாக கரைக்கணும். நீங்கள் ஒரு பெண்ணும் பேப்பர் எடுங்க, இன்றைக்கு வேண்டாம், வீட்டுக்கு போங்க. சின்ன வயசுலேருந்து அந்தந்த பருவத்திலேருந்து பின்னிளமை பருவத்தில் யாரெல்லாம் பின்னிளமை பருவத்தை தாண்டியவர்களும் சரிதான், எல்லா பருவத்தில் இருக்கக்கூடிய மனவடுக்கைகளை எழுதுங்கள். அதை நாம் என்ன செய்யணும், அது நமக்கு முடிஞ்ச அளவு நமக்கு அதை மன்னிக்கணும். நான் மற்றவர்களை மன்னிக்கிறேன் என்றால் நான் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக. மற்றவர் மன்னிப்பது என்றால் அவர் தியாகி என்பதற்காக அல்ல. நான் என்னுடைய புத்தகத்தை மனநிலைமை நான் உடல் உள்ள சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் பிறரை மன்னிக்க வேண்டும். மன்னிப்புங்கிறது தயவு செய்து நம்ம பிடிவாத குணமே இருக்கக்கூடாது, அது ரொம்ப மோசமான குணம். முடிஞ்ச அளவு நமக்கு மன்னிப்போம். அதனால இது மன்னித்தல் பின்னிலைமை பருவத்தில் முக்கியமான விஷயம். கணவன் மனைவி பிள்ளைகள், இன்றைக்கு சில பிள்ளைகள் தாய் தந்தைகளை மன்னிக்காத பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால மன்னிக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். கோபம். இந்த கோபம் என்னுடைய புத்தகத்தில் ஏன் கோபம்ங்கிற ஒரு டாபிக்கை போட்டிருக்கிறேன். பின்னிலைமை பருவத்திலே நலமாக வாழ வேண்டும் என்றால் மிக சிறந்த வழிமுறை கோபம். நான் சொல்லியிருக்கிறேன், மனைவி கோபம் என்கிற தீயாக மாறுகிற போது கணவன் நீராக மாறி அதை அணைக்க வேண்டும். அதுக்காக தீயணைப்பு படையெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்ல வரல. ஆனால் கோபம் குடும்பத்தில் என்ன ஆகும் சிஸ்டர், என்ன குழப்பத்தை உண்டு பண்ணும், குழப்பத்தை உண்டு பண்ணும். கரெக்ட் தானே? கோபம் ஒரே அடியில் என்ன ஆகிடும்? ஆமா, ஒன்றும் இல்லை. சில ஆட்களை பார்த்தா 24 hours முகம் அப்படி இருக்கும், சிங்கத்தை போல கருத்து. மனசு என்ன ஹஸ்பண்ட் இன்னதான் சிரி வந்திருக்கு, ஐயோயோ அவருக்கு நான் 10 தேங்காய் உடைக்கணுங்க ஃபாதர். ஏன் இப்போதான் கொஞ்சம் முகமலர்ச்சியாக இருக்கிறார். அப்போ கோபம் அதிகமாக இருக்கிற போது நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே என்ன ஆகும், தன்னையும் பாதிக்கும் பிறரையும் பாதிக்கும். பின்னிலைமை பருவத்திலே நாம் குடும்ப வாழ்க்கையிலே வாழ்கிற போது அது நரகமாகும். கோபம் என்பது மோசமான விஷயம். ஓகே, 12வது விஷயம் உரையாடல். இந்த உரையாடல்ல பேசும்போது இன்றைக்கு நமக்கு கேஸ் ஸ்டடி கொடுக்கும்போது எங்கள் ட்ரெயின் கவுன்சிலர் அப்படித்தானா, அதை கவுன்சிலராக உட்காந்து பாருங்க. உரையாடல் இருக்கும்போது சில விஷயங்கள் இடம் வரைக்கக்கூடாது. ஒரு ஆள் பேசும்போது அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர், எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது, எங்களை பிள்ளைய படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போது இவர் அப்படியா நீ நேற்று அந்த சினிமா பார்த்தியா, நான் எதை சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய பொருளாதார பிரச்சனை சொல்லிட்டு இருக்கேன், நேற்று சினிமா பார்த்தியா, அந்த ரஜினிகாந்த் எப்படி நடித்தாரு, அவன் அடுத்த ஒன்று கவுன்சிலிங் வருவானா வரமாட்டானா, போயிடும். அப்போ இது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், கணவன் மனைவி ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது கணவன் கூர்ந்து கவனிக்க வேண்டும், இடைமறிக்க கூடாது. முதல்ல அவங்கள பேசுவாங்க. செவிமடுத்துதல் ரொம்ப முக்கியமான விஷயம். பின்னிலைமை பருவத்தினுடைய மகிழ்ச்சியுடைய குறைபாடு 2. முதல்ல கல்யாணம் முடிஞ்சிச்சு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு. முதல் நாள் ஹஸ்பண்ட் மனைவியை பார்த்து, ஏ செல்லமே, ஏ ராசாத்தி, ஒன்ன போல யாராவது ஒரு ஆள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கணவன் சொல்ல மனைவி அப்படியே குளிந்துருவாங்க. ஐயா உங்களை போல ஆள் உண்டா ஐயா. அப்ப முதல் ஆண்டு திருமணத்தின் போது கணவன் பேசுகிற போது மனைவி செவிமடுக்கிறார். 2வது ஆண்டுல மனைவி சொல்றாங்க, என் செல்லாத்தானே உங்களை போல ஒரு ஆள் உண்டா, நான் கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு, நீங்க பிரியாணி செய்யும்போது விரும்பி விரும்பி சாப்பிட்றீங்க, எவ்வளவு அழகா இருக்கீங்க. அப்படி 2வது ஆண்டு மனைவி உரையாடுகிற போது கணவன் செவிமடுக்கிறான்.
மூன்றாவது ஆண்டு கணவனும் மனைவியும் உரையாடுகிற போது அந்த நாயும் செவிமடுக்க தவறிவிடுகிறது. 2 பேரும் உரையாடுகிறார்கள், யாரும் செவிமடுக்க தவறிவிடுகிறார். அந்த வீடே நரகமாக மாறும். அப்போ செவி மடுத்தல் என்பது முக்கியமான விஷயம். ஒரு கணவன் பேசுகிற போது மனைவி செவிமடுக்க வேண்டும், மனைவி பேசுகிற போது கணவன் செவிமடுக்க வேண்டும், பிள்ளைகள் பேசுகிற போது பெற்றோர்கள் செவிமடுக்க வேண்டும். ஆனால் தயவு செய்து சொல்ல, இந்த டேபிளில் சாப்பிடுற போது தயவு செல்போனை எடுத்து கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. நான் செல்போன் பேசக்கூடாதுன்னு சொல்ல, ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடும் போதாவது நல்ல இனிமையா நல்ல ருசியோட அழகா சாப்பிடுங்க. கணவன் என்ன சொல்ல வராது, அந்த சாப்பிடுற டைம்ல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட முடியும். அந்த பையன் ஸ்கூல்ல என்ன பண்ணான் என்ன பேசினான்னு சொல்லிட்டு கேட்கணும், அப்படிதானா? அதனால தயவு செய்து செவிமடுக்கக்கூடிய காரணத்தையும் உணர்வையும் திரும்ப கூறுதல், இது கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பராஃப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருக்கேன், அப்படியாம்மா அவனுக்கு பொருளாதாரத்தில் உள்ள விஷயங்கள் இருக்கிறதா, அப்போ அவங்களுடைய பரிவராக்கம் உணர்வோடு ஒன்றிக்கிறது கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் ஒரு விஷயத்தை சொல்லும்போது, அவர் பொருளாதார பிரச்சனை சொல்லும்போது நீ படையப்ப படம் பார்த்தன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அவன் என்ன உணர்வுகளோ அதை திருப்பி உணர்வை திரும்ப கூறுதல். மற்றவர் பேசும்போது முழு கவனம் கொடுங்கள், அப்படித்தானா? இன்னைக்கு அன்பின் பண்பு நலன்களை எதிர்மறை பண்பு என்று சொல்லுது இன்டிஃபரன்ஸ் சொல்லுவோம். நீ பேசுனா பேசிட்டு போட்டு, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தா என்ன, சாப்பிட்டா என்ன, தூங்குனா என்ன, எனக்கு என்ன, நான் என் பாட்டில் போறோம். அப்ப அப்படி இருக்கக்கூடாது. மற்றவர் பேசும்போதும் கூட முழு கவனம் செலுத்துறது, லிசன் பண்றது, அப்படிதானா? லிசன் பண்ணுவீங்களா? இல்ல இல்லது நீங்க அடுக்கலையில் போய் சாம்பார் போட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி இல்ல, லிசன் பண்ணுவீங்களா? லிசன் பண்ண மாட்டீங்களா? இப்படி லிசன் பண்றது உண்டா? வெரி குட். அடுத்து, நிறைய காண பேச முன்னுரிமை கொடுங்கள், அப்படிதானா? நிறைய காண பேச முன்னுரிமை கொடுங்கள். குற்றம் சாட்டுவதை விட்டு தீர்வை காண இருவரது நோக்கும் அமையட்டும். இந்த 14வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. பின் இளமை பருவத்திலே இன்றைக்கு நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது என்றால், நம்ம 2 பேருமே இன்றைக்கு உட்கார்ந்து பேசுறோம். உட்கார்ந்து பேசுறது எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறது, நல்ல ஒரு தீர்வு, அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம உட்கார்ந்து பேசுறோம். இந்த உட்கார்ந்து பேசுறோம் இன்னும் மண்டையை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேசுறோம். தீர்வை எதிர்நோக்காமல் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக எந்த உரையாடலை பேசுகிற போது உரையாடல் ஆரோக்கியமான உரையாடலாக அமையாது. அது உண்மைதானா? நீங்க என்ன சொல்றீங்க? அந்த உரையாடல் இருக்குமா? உண்மையானது அமையாது. வெரி குட், வெரி குட். அது என்ன உரையாடலாக இருக்கணும்? அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டிவ். வெரி குட். முன்னேற்பாடுகள் பற்றி யோசிக்கதா இருக்கணும். என்ன சொல்றீங்கம்மா? நல்ல விஷயங்களை பற்றி தான் உரையாடணும். ஆமா. நாளை ஒரு மண்டையை உடைக்கணுமே உரையாடல் சொல்ல முடியும்? இல்ல. வெரி குட், அப்படிதானே? அப்ப நல்ல தீர்வு காணக்கூடிய விஷயத்தை பற்றி பேசக்கூடியது நமக்கு உரையாடல் இருக்கும். அன்பு செலுத்துங்கள். The 5 love languages for the couples to be happy. அப்போ அன்பு மொழிகள் 5 2010 நான் போட்ட புத்தகமா. இன்றைக்கு அன்பு இல்லாத குடும்பம், இப்போ இந்த வாழ்க்கை வாழ்ந்த இந்த புத்தகத்துமே அன்பினுடைய தன்னன்பு பிறன்பை பற்றி உளவியல் ரீதியாக எழுதியிருப்பேன். அப்ப இன்றைக்கு அன்பு இல்லாத குடும்பம், இந்த லவ் தெரப்பி, நிறைய விஷயங்கள் தேவையில்லை. ஒரு பேசிக் ப்ராப்ளமே இன்னைக்கு பின்னிலைமை பருவத்தில் த நம்பர் 1 ப்ராப்ளம், எரிக்சனுடைய கோட்பாடு படி அன்பு செய்கிற போது நெருக்கம். இந்த பெண்மிளைமை பருவத்தை ஒரே வார்த்தையால் சுருக்கமாக சொன்னால், அன்பு செய்கிற போது நெருக்கம், உண்மையான அன்பு செய்கிற போது நெருக்கம், அந்த போலியான அன்பை அதனுடைய பாதிப்பில் வருகிற போது தனிமை. இதுதான் வேற ஒன்றும் கிடையாது. பின்னிலைமை பருவத்தினுடைய எளிமையாக கோட்பாடுகளை எளிமைப்படுத்தி பேச வேண்டும் என்றால் இதுதான். எவனொரு உண்மையான அன்பை செய்கிற போது, அது அல்லாஹ்வாக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய எல்லா கடவுளுமே அன்பை பற்றி போதிக்கிறார்கள். அன்பு இல்லாத உலகம் சூரியன் இல்லாத வானமாக மாறிவிடும். அப்போ அன்பு செலுத்துங்கள், அக்கறை காட்டுங்கள். இன்னும் நிறைய பேர் கணவன் மனைவி மீது அக்கறை கிடையாது, மனைவி கணவன் மீது அக்கறை கிடையாது, பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அக்கறை கிடையாது. நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம இருந்தா என்ன, சண்டை போட்டுட்டு நீ இன்னைக்கு வேலைக்கு போனா என்ன, வேலைக்கு போகாம இருந்தா என்ன. இந்த அக்கறை இல்லாத தன்மை குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அக்கறை இல்லாத போது என்ன ஆகும்? அம்மா நீங்க உங்க அம்மா மீது அப்படிதானா? அப்ப அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி ஒரு 5 நிமிடத்துல முடிச்சுறேன். ஆர்வத்துடன் அதிகமாக செயல்பட விரும்புங்கள். இன்சொல் கூறுகள், நான் எனது போன்ற வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். அதை நான் சொல்லியிருக்கேன் எனக்கு கிளாஸ் நோட்ஸ். நீ பிளஸ் நான் என்னாம், இதான் என்னுடைய இத்தாலி புத்தகத்தில் போடுறான். லமோரை தோனோ பெர் செம்ப்ரே உன் தூ பியூ நீ உவாலே உன் நோய். நீ பிளஸ் நான் பிளஸ் நாம், நாமாக மாறுகிற போது பின்னிலைமை பருவத்திலே அது ஒரு மகிழ்ச்சியாக மாறிவிடும். நலமுடன் வாழ இது அருமையான வார்த்தைகள். நாம எப்படி இருக்கிறோம், நாம போலாமா, நான் என்னெல்லாம் இருக்கு, நீ அப்படி விஷயம் முடிஞ்சது. உணர்வுகளை மதியுங்கள். பிறருடைய உணர்வுகளை கண்டிப்பாக மதிக்கணும்.
என உணர்வுகள் மதிக்காத போது பயங்கர கஷ்டமாக இருக்கும். மரியாதை கொடுக்க பழக கற்றுக்கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆங்கிலத்தில் சொல்ல போனா I expect a respond or respect when I respect others. ஒரு எல்லாமே ஆங்கில வார்த்தையில போட்டு வரலாம், நிறைய வார்த்தைகள் சென்டென்ஸ் போட்டு வரலாம். I expect a respond or respect when I respect others. மதிப்பு கொடுத்து மதிப்பை வாங்கு. அப்ப இன்னைக்கு மதிப்பு வந்து முக்கியம். அதாவது இன்னைக்கு சின்ன குழந்தை கூட தயவு செய்து நீ நான் சொல்லக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை, நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க ஸ்கூலுக்கு போனீங்களா, இன்னைக்குள்ள சைக்காலஜி அப்படிதான். ஏய் நீங்க வா, நீ போ, சின்ன குழந்தைகளை சொல்லணும். முக்கிய மனைவியை மதிக்கணும். மனைவியை மதிக்காத ஒரு கணவன் மிருகத்தை விட கேவலமானவன். அது கணவனை மதிக்காத மனைவி அப்படிதான். அந்த மதிப்பு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். பின்னிழமை பருவத்திலே மகிழ்ச்சியாக நலமுடன் வாழ்வதற்கான வழிமுறையில் ஒன்று இன்றைக்கு வந்து மதிப்பு கொடுக்கிறது. ஊக்கத்துடன் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். அப்படிதானா? ரொம்ப ஊக்கமா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். கணவன் வந்து சோர்ந்துட்டான மனைவி வந்து நீ கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், தைரியமா இருக்குன்னு சொல்லி தட்டி கொடுக்கணும். தட்டி குடிப்பீங்களா இல்லையா? தட்டி குடிப்பீங்களா இல்லையா நீங்க? வெரி குட், வெரி குட். அடுத்தது, பேசுவதை கேட்டு பின்விளைவை யோசித்து சைகை முகபாவத்துடன் தெளிவாக பேசுங்கள். The body language is very important. ஒரு ஆளுடைய முகத்தை பார்க்கிற போதே தெரியும் அவன் என்னுடைய உணர்வுகளை முகத்திலிருந்து பிரதிபலிக்க முடிகிறது. என்னென்ன பிரச்சனை சொல்லிட்டு ஓகே, அடுத்தது போங்க. ஐங்குணங்களாகிய நகைச்சுவை, நேர்மை, சமயோகிதம், இன்முகம் விட்டு கொடுத்தல் ஆகியவற்றை கடைபிடிக்கிறது. சரிதானா? கொஞ்சம் வேகமா போடுற, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், டைம் குறைவா இருக்கு. புரிதல். வாழ்க்கையில வந்து புரிதல் இல்லாத போது என்ன ஆகும்? நரகம். அப்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கணவன் வந்து மனைவி மீது ஒரு புரிதல் இருக்கணும், மனைவிக்கு வந்து கணவன் மீது ஒரு புரிதல் இருக்கணும். பின்னிலைமை பருவத்திலே நலமுடன் வாழ ஒரு முக்கியமான விஷயம் புரிதல். The understanding is very important. அப்ப ஒருவன் அந்த புரிதல் பண்பு இல்லாத போது என்ன ஆகும்? அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அன்பு ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே. அது தனிமை உணர்வு தான் கொண்டு போகணும். எரிக்சனுடைய தியரிப்படி பின்னிலைமை பருவத்திலே அவன் சமூக தனிமை, அவன் தனிமனித உணர்ச்சி தனிமை வருகிறது. காரணம் என்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத தனிமை. தன்னுக்குள் ஒரு வேள்வியை கட்டி தனக்குள் வாழ முற்படுகிற ஒரு அரசாங்க அதிகாரியை போல் வாழ்வது, தானக்கென்று ஒரு கோட்டையை கட்டி தானே அது அதிபதி என்று சொல்லக்கூடியது. எனவே புரிதல் பண்பு இருக்க வேண்டும். பிறரை புரியாத பண்பு இருக்கிற போது அவ்வளவுதான். சரியாக பேசு, மனம் விட்டு பேசுதல். மனம் விட்டு எத்தனை நாளாச்சு உங்ககிட்ட பேசி, அத்தான் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன், மனசை விட்டு பேசுறேன். பார்க்குறீங்க, நிறைய குடும்பத்தில் பார்க்குறீங்களா? மனசை விட்டு பேசுறீங்களா? நீங்க எவ்வளவு நேரம் மனசை விட்டு பேசுங்க? நேரம் நீ ஒதுக்குறது இல்லை. நான் காலையில நைட்டு அப்படி எல்லாமே வீட்டில் எப்பெல்லாம் இருக்காங்களோ அப்பெல்லாம் பேசுவோம். வெரி குட், வெரி குட். எப்படி மனம் விட்டு பேசுவீங்களா? நிச்சயமா இல்ல, ரொம்ப பேசுறது இல்ல. மனம் விட்டு பேசுவீங்க? ஆமா, பேசுவோம் பேசுவோம் பேசுவோம். வெரி குட். நீங்க எப்படி கவனிப்பீங்களா? பேசுவேன். நீங்க நேரம் பேசுவேன். வெரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சென்சிபிளா இருக்கிறீங்க. கைத்தட்டு கொடுங்க அவங்களுக்கு எல்லாருக்கும். வெரி குட். சரியாக பேசுதல். இன்றைக்கு வந்து நம்ம பேசும்போது ஒரு வார்த்தை தப்பா போச்சு, அந்த ஒரு வார்த்தையில பிடிச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அதே அந்த ரிலேஷன்ஷிப், அந்த தனிமை உணர்வு என்ன ஆயிடும்? அன்பு ஒரு வார்த்தை அப்படியே பிடிக்கிறது. துணை எண்ணத்திற்கு மதிப்பு கொடுத்தல், மரியாதை கொடுத்தல், உண்மையாக இருத்தல். கொஞ்சம் மேல போங்க. உணர்ச்சி வசப்பட வேண்டிய தருணம் அல்ல, நிதானமாகி கொண்டு செயல்பட வேண்டிய நேரம். நிதானம். தானத்திலே பெரிய தானம் நிதானம். நிதானம் இல்லாமல் வண்டியை ஓட்டினா நேரம் முக்காமண்டெல்லாம் உடைஞ்சு ஒரு சைடில் போடு. அப்போ நம்ம வாழ்க்கை இதுங்கிறது ஒரு அருமையான ஒரு வாகனத்தை ஓட்டிச் செல்லக்கூடிய கணவன் மனைவி என்பவர்கள், அதனுடைய ஓட்டுநர்கள் பிள்ளைகளை நிதானமாக ஓட்டிச் செல்ல வேண்டும். நிதானம் இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கை சக்கரத்தில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ கணவன் நிதானமாக இல்லாத போது மனைவி வந்து உடனே என்ன பண்ணணும்? கொஞ்சம் நல்லா ஓட்டுங்க வண்டியை, அப்படி தட்டி கொடுத்து ஒரு முத்தம் கொடுத்து அப்படி கொடுங்க, இந்த கீரை எப்படி போடுங்கன்னு சொல்லணும். மனைவி நிதானமாக இல்லாத போது குடும்பத்தை, வண்டியை நான் சொல்லல, குடும்பம் என்கிற வண்டியை சொல்கிறேன். அப்ப நிதானம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஷன்ஸ். குறை சொல்வது குற்றம் சுமத்துவது அல்ல, இருவர் நலன் பேணும் தீர்வுதான் கரிசனையாக வேண்டும். அது டிசைன்மேன், கம்யூனிட்டி டிசைன்மேன் சொல்லுவோம். அதாவது இந்த கிரேக்க வார்த்தையில வந்து டோக்கிமாத்சேன்னு சொல்லுவோம். எது நல்லது எது கெட்டது இணைந்து செயல்படக்கூடியது, இணைந்து வாழ்க்கை நடத்தும், இணைந்து ஓடுதல், இணைந்து நாம் அந்த சேர்ந்து தெளிதல். குறை சொல்வதே இருக்கக்கூடாது, அதுல ஒரு நல்ல ஒரு தீர்வு கரிசனை இருக்காது. விட்டு கொடுக்க முன் வருதல், பிடிவாதம் இருக்கக்கூடாது. நீங்க விட்டு கொடுப்பீங்களா தலைவரே? நீங்க விட்டு கொடுப்பீங்களா, விட்டு கொடுக்க மாட்டீங்களா? பிரச்சனை நிச்சயமா விட்டு கொடுப்பேன். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். விட்டு கொடுக்கிறது. முயற்சிகளை பாராட்டுதல். உங்க பிள்ளை வந்து பின்னிலைமை பருவத்தில் குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஒரு சின்ன ராக்கெட் செஞ்சிருப்பான், நல்ல ஒரு படம் வரைஞ்சிருப்பான். டேய் படியடா, ஒன்னு எவன் படம் வரைய சொன்ன மண்டே பர்பா அப்படி சொல்றதா? டேய்
இம்மா எவ்வளவு அழகா படம் வரைஞ்சிருக்கிறான், ஒரு முத்தம் கொடுத்து தட்டி கொடுக்க. என்ன பண்ணுங்க நீங்க? நாங்க தட்டி கொடுப்போம். தட்டி கொடுப்போம். அப்ப நல்ல விஷயத்தை வந்து என்ன பண்றோம், முயற்சிகளை பாராட்ட வேண்டும். தட்டி கொடுப்பது தனித்தன்மை காண்பது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதமான தனித்தன்மை இருக்கிறது, நல்ல விஷயங்கள் இருக்குது. அது நம்ம என்ன பண்ணணும், தட்டி கொடு. அடுத்து போங்க, மதிப்பது, ஒப்பிடாமல். இப்ப என்னுடைய இந்த ஒரு புத்தகத்துல வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். தி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதனால வரக்கூடிய காரணங்கள் என்ன? இன்னைக்கு பிறரோட ஒப்பிடக்கூடாது. நான் வெள்ளையா இருக்க, நீ கருப்பா இருக்க, நான் வந்து நல்ல ஹெல்த்தா இருக்க, நீ வந்து அப்படி நோஞ்சனா இருக்க, நான் வந்து டாட்டாவுக்கு மகனுக்கு பிறந்திருக்கணும் அல்லது பிர்லாவுக்கு பிறந்திருக்கணும், நீ வந்து இந்த அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. கடவுளை நான் நானாக ஏற்றுக்கொள்வது. நான் எப்படி இருக்கு, நான் தான், என்னுடைய மனைவி தான் இந்த உலகத்திற்கு அழகி, என் கனவு தான், என் கணவர் தான் இந்த உலகத்திற்கு எல்லாம், என் பிள்ளை செல்வங்கள் கடவுள் எனக்கு தந்திருக்கிறார்கள், நன்றி. இருப்பதை இருப்பதாக ஏற்றுக்கொள்வது, பிறர் ஒப்பிடுவது அல்ல. வாழ்க்கையில் பின்னிலைமை பருவத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் இது. நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் ஒப்பீட தன்மை நாம் எடுக்க வேண்டும். பொறுமை அவசியம். உடல் தூய்மையும் தேவையான அலங்காரம், இது ரொம்ப முக்கியம்தான். ஒரு கணவன் வந்து மனைவி விட்டு எதிர்பார்ப்பாங்க, ஒரே நாள் 30 மினிட் 20 நாள் ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டிருக்க, என்னடி உனக்கு ஆச்சு, ட்ரெஸ் இல்லடி, அதுக்காக ஒரு நாள் மினிக்கிட்டு வரணும்னு சொல்ல வரல, சாரி. ஒரு நியாயமான ஒரு இல்லையா, ஒரு தேவையான விஷயத்தை தேவையாக பயன்படுத்தலாம். முடிவுகளை ஒன்றாக எடுத்தல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கணவர்கள் வந்து உடனே முடிவு எடுத்துட்டு மனைவிட்ட அப்படி சொல்ற, நீ நான் சொல்றதை கேளடி அப்படி கிடையாது. அது மனைவி வந்து டாமினேட் பண்ணுது கணவர்கிட்ட, நீ சொல்றதை கேளடி அப்படின்னு கிடையாது. 2 பேருமே முடிவுகளை ஒன்றாக எடுத்தல். அன்புணர்வை பரிமாறும் உள தயாரிப்பு. நமக்கு இந்த கவுன்சிலிங் கிளாஸே இது. இந்த பின்னிலைமை பருவத்தை இனியும் ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், எரிக்சன் தியரிப்படி அன்பை அதிகமாக நெருக்கமாக இருக்கிற போது தனிமை உணர்வை போர்க்கலாம். எனவே இந்த அன்பு நம் உள்ள ரீதியாக தயாரிக்கிறோம். இதை அப்படித்தானா? அது தயாரிப்பு இல்லாத போது என்ன பண்ணாது? திருமணத்தின் மாண்பையும் புனிதத்தையும் நலமான காதலின் சிறப்பையும் பற்றி தெளிவாக படித்தல். புத்தகங்கள், தந்தை எழுதிய புத்தகங்கள், நான் எழுதிய புத்தகங்கள், நிறைய தயாரிப்புகள், இந்த வகுப்புகள், இந்த கவுன்சிலிங், இதெல்லாம் ரொம்ப உதவிகரமாக நல்ல விஷயங்கள். இந்த 40 இந்த கடைசி பாயிண்ட் வந்து எப்பவுமே கடவுள் மீது நம்பிக்கை. அது அல்லாஹ்வாக இருக்கட்டும், இந்து கடவுளாக இருக்கட்டும், கிறிஸ்தவ கடவுளாக இருக்கட்டும், எல்லா கடவுளுமே அன்பை போதிக்க அந்த நம்பிக்கை இருக்கணும். அதான் சொன்னேன், மனிதன் காற்றை சோசிப்பதால் வாழவில்லை, நம்பிக்கைகளை சோசிப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேடிச்சோறு ரிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மனமாடி துன்பமிக வளர்ந்து பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கீழ பருவம் எய்து கொடுங்குத்துக்கிற எனவென்மாயும் பல வேடிக்கை மனிதர் போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பின் இளமை பருவத்திலே வேடிக்கை மனிதர்களாக வாழாமல் நாம் எல்லோருமே மகிழ்ச்சியான மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால், எவன் ஒருவன் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறானோ அவன் வாழ்க்கையிலே நலமோடு வாழ முடியும். ஏனென்றால் ஒரு படி மேல கடவுள் நம்பிக்கையோடு வாழ்கிற போது நம்முடைய சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடி தயாரித்து வாழக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கிறது. எனவே எல்லோருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த அருமையான இந்த முதல் இந்த நம்முடைய சில பயிற்சிகள் வகுப்புகளை கொடுத்துருக்குறோம். நமக்கு மத்தியானம் வந்து ஃபாதர் சொன்னது போல நம்ம வந்து சந்திக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.